அத்தியாயம் 33 தேர்வு தொடங்குகிறது. 1 மைல் நீளமான சுரங்கப்பாதை வழியாக நடந்து சென்று இறுதியாக பள்ளி பயிற்சி மைதானத்தை அடைந்தோம். ஒரே ஒரு நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வழி மட்டுமே இருந்தது. நாங்கள் வந்திறங்கிய நடைபாதை பயிற்சி மைதானம் வெளிப்புறத்திற்கு இட்டுச் சென்றது. அது பயிற்சி பொம்மைகள், வில்வித்தை வீச்சு போன்ற பல்வேறு முட்டுகள் கொண்ட ஒரு பெரிய திறந்தவெளி மைதானமாக இருந்தது. மைதானம் ஒவ்வொரு பக்கமும் ஸ்டாண்டுகளால் சூழப்பட்டிருந்தது. மக்கள் அதை பார்த்து ரசிக்க, உண்மையில் எனக்கு வேறு எதுவும் தெரியாவிட்டால் அது ஒரு கொலோசியம் என்று நினைத்திருப்பேன். அரங்குகள் மிகவும் நிரம்பியிருந்தன. புதிய மாணவர்கள் தேர்வு எழுத முயற்சிப்பதை பார்க்க பல மாவீரர்கள் வந்திருந்தனர். மைதானத்தின் மறுமுனையில் நுழைவாயிலுக்கு எதிரே ஒரு மேஜை இருந்தது. அங்கு 6 பெரியவர்கள் தங்கள் கருப்பு மாவீரர்களுடன் அமர்ந்திருந்தனர். மைதானம் 5 வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவிலும் வெவ்வேறு உபகரணங்கள் இருந்தன. மேலும் ஒரு மாஸ்டர் நைட் ஸ்டாண்டே இருந்தார். தீரன், காலபூதர் மற்றும் கட்டையன் ஆகியோர் அங்கே இருந்தனர். மற்ற இருவரையும் எனக்கு அடையாளம் தெரியவில்லை. நாங்கள் நுழைவாயிலுக்கு முன்னால் நின்றோம். 300 மாணவர்களும் பதட்டத்துடன் காத்திருந்தனர். உள்ளே ஒரு படிகம் இருந்து ஒரு விசித்திரமான இயந்திரத்துடன் ஒரு தொழிலாளி வெளியே வந்தார். வேலைக்காரன் இயந்திரத்தில் சில பொருட்களை அழுத்தினான். சோதனை புலத்தின் ஹாலோகிராம் காட்டப்பட்டது. மறுபுறம் இருந்த பெரியவர்களுக்கு முன்பாகவும் இதே போன்ற ஒரு இயந்திரம் வைக்கப்பட்டது. சரி, முதல் சோதனை வலிமையின் ரத்தினம். நீங்கள் ஒவ்வொருவராக மேடைக்கு அழைக்கப்படுவீர்கள். பங்கேற்பாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கிச் செல்லுமாறு லான்சி மேடைக்குச் சென்றார். இயந்திரத்தின் திரையில் நாங்கள் அனைவரும் அவரை தெளிவாக பார்க்க முடிந்தது. லான்சிக்கு முன்னால் ஒரு பெரிய கருப்பு பாறை இருந்தது. அது அவருடைய உயரத்திற்கு இருந்தது. மாணவர்கள் பாறையை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு தள்ள முயற்சிக்க வேண்டும். உங்களால் பாறையை தள்ள முடியாவிட்டால் இந்த கையுறைகளை பயன்படுத்தலாம். 2 முயற்சிகள் கிடைக்கும், ஒன்று கையுறைகள் இல்லாமல், மற்றொன்று கையுறைகளுடன். உங்கள் வலிமையை அதிகரிக்க கையுறைகளில் மந்திரம் பதிக்கப்பட்டுள்ளது. பின்னர் லான்சி ஒரு செயல் விளக்கத்தை நிகழ்த்தினார். தனது முழு பலத்தையும் முகத்தில் வழிந்த வியர்வையையும் பயன்படுத்தி அவர் பாறையை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு தள்ள முடிந்தது. அவரது செயல் விளக்கத்தை கேட்டு மாணவர்கள் கைதட்டினர். இப்போ பார்ப்போம், யார் முதல்ல போகணும்னு. ஆமா, உன் பேர் என்ன? லான்சியின் விரல் என்னை நோக்கி நீட்டப்பட்டது. ரே. அவர் என்னை தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை அறிந்து கொண்டு அவரை திரும்பிப் பார்த்து ஒரு வார்த்தையில் பதிலளித்தேன். என்ன ஒரு முரட்டுத்தனமான நைட். நீ உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு மரியாதையுடன் பதிலளிக்க வேண்டும். மரியாதைக்கு தகுதியானவர்களை மட்டுமே நான் மதிக்கிறேன். லான்சியின் முகத்தில் கோபம் அதிகரித்தது. ஆனால் திடீரென்று அவர் அமைதியடைந்து பேசினார். இந்த தேர்வுக்கு நிர்வாகியாக எனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்குயர் ரே இந்த தேர்வை எழுத மறுக்கிறேன். உங்கள் மேலதிகாரிகளை மதிக்க இது உங்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் அவனை அங்கேயே குதித்து வசைபாட விரும்பினேன். ஆனால் அதற்கான நேரமோ இடமோ அல்ல. முதலில் சோதனையைப் பற்றி எனக்கு அதிக அக்கறை இல்லை. நான் ஒரு சிவப்பு சட்டைக்காரனாக மாறினால் அது எனக்கு படிக்கவும் சுய பயிற்சி செய்யவும் அதிக நேரம் கொடுக்கும். சில படிகங்களை தேடி வெளியே வேட்டையாடவும் கூட. நான் வெள்ளை உடைக்கு மாறினால் கூடுதல் வகுப்புகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் என்னுடைய ஓய்வு நேரம் போய்விடும். வேட்டையாடுவதற்கு எனக்கு நேரம் இருக்காது. கூடுதல் பயிற்சியும் நன்றாக இருக்கும். இந்த இலக்கை மனதில் கொண்டு நான் பாடுபடவில்லை. ஆனால் அது எனக்கு உதவியது. இந்த வழியில் எனது தேர்வின் முடிவுகளை போலியாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. முதலாவதாக இருப்பதால் மற்ற மாணவர்கள் எவ்வளவு சிறப்பாகச் செய்தார்கள் என்பதை அளவிடுவது கடினமாக இருந்திருக்கும். மற்ற படிகங்களை உறிஞ்சிய பிறகு என் பலத்தை என்னால் சோதிக்க முடியவில்லை. என் சக்தியை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்திருக்கும். நான் தேர்வை எளிதாக முடித்திருந்தால் இன்னும் பல கண்கள் என் மீது இருக்கும். எங்கள் விஷயத்துக்குப் பிறகு பல மாணவர்கள் லான்சிக்கு மிகையாக பதிலளித்தனர். நான் அங்கேயே நின்று மற்ற மாவீரர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருந்தேன். பெரும்பாலான மாணவர்கள் கையுறைகளை பயன்படுத்தாவிட்டால் பாறையை நகர்த்தவே முடியவில்லை.
கையுறைகள் பாறையை நகர்த்த உதவியது, ஆனால் மறுபுறம் செல்லவில்லை. ஏரிப் பாறையை மறுபுறம் நகர்த்த முடிந்தது, ஆனால் மிகவும் சிரமப்பட்டு இறுதியில் தரையில் சரிந்தது. முகேஷ் எரிகை விட சிறப்பாகச் செய்தார், ஏனெனில் அவர் சுமந்து சென்ற தடி மிகவும் கனமானது என்று எதிர்பார்க்கப்பட்டது. சிறப்பாகச் செயல்பட்ட மாணவர் அவர் பாறையை தூக்கி மறுபக்கத்திற்கு கொண்டு செல்ல முடிந்தது. பல மாணவர்கள் இதைக் கண்டு மிகவும் ஈர்க்கப்பட்டனர். சேவியா பாறையை சிறிது நகர்த்தி கையுறைகளை பயன்படுத்தி அதை முழுவதுமாக மறுபக்கத்திற்கு தள்ள வேண்டியிருந்தது. மோன்க் விடைபெறவில்லை. கையுறைகளை பயன்படுத்திக் கொண்டே பாறையை அசைக்க மட்டுமே முடிந்தது. முதல் சோதனை என்னைத் தவிர மற்ற அனைவரும் பங்கேற்ற நிலையில் முடிந்தது. நாங்கள் அடுத்த கட்டத்திற்குச் சென்றோம். அங்கு தீரன் பார்வையாளர். அவருக்கு அருகில் அங்கி மற்றும் பேட்டை அணிந்த ஒரு மனிதர் முகத்தை மூடிக்கொண்டிருந்தார். அடுத்த தேர்வை மாணவர்களுக்கு விளக்க தீரன் முன்னோக்கிச் சென்றார். இந்த சோதனை நெருப்பு நரகம் என்று அழைக்கப்படுகிறது. இது உங்கள் மனதின் விருப்பத்தையும் வலிமையையும் தீர்மானிக்க பயன்படுகிறது. எனக்கு அடுத்திருப்பவர் ரோலண்ட் அகாடமியைச் சேர்ந்த ஒரு மந்திரவாதி. மாயைகளை உருவாக்கக்கூடிய சில மந்திர மிருகங்கள் உள்ளன. இங்குள்ள மந்திரவாதி நெருப்பின் மாயையை உருவாக்குவார். நீங்கள் நிஜ உலகில் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் மாயையில் 1 மணி நேரம். உயிருடன் எரிக்கப்பட்ட மாயையில் நீங்கள் எவ்வளவு காலம் நீடிக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து உங்கள் முடிவுகள் தீர்மானிக்கப்படும். இந்த முறை மதிப்பெண்களின் வரிசையின் அடிப்படையில் தேர்வு எழுதப்பட்டது. கடைசி தேர்வை நான் எழுதாததால், எனக்கு மிக குறைந்த மதிப்பெண் கிடைத்ததால், இந்த தேர்வை நான் கடைசியாக எழுதினேன். என்னுடைய அரைத்தோழர்கள் அனைவரும் தேர்வில் சிறப்பாகச் செயல்பட்டனர். சேவியா அனைவரிலும் சிறந்த மதிப்பெண்ணைப் பெற்றார். அவள் 5 நிமிடங்கள் மட்டுமே மாயில் இருக்க முடிந்தது. சிறந்த மாணவர்கள் 1 நிமிடம் அல்லது அதற்கு மேல் தேர்ச்சி பெற்றதால், பெரும்பாலான மக்கள் சில வினாடிகள் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். இறுதியாக என் முறை வந்தது. சுமார் 20 வினாடிகளில் சாதிக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் மேடையை நோக்கிச் சென்றேன். இது சராசரி மதிப்பெண். நான் சிறப்பாகச் செய்ய விரும்பவில்லை, ஆனால் அதே நேரத்தில் மோசமானதையும் செய்ய விரும்பவில்லை. மஞ்சள் அல்லது நீல நிற ரேங்க் எனக்கு 2 உலகங்களிலும் சிறந்ததைக் கொடுக்கும் சரியானதாக இருக்கும். அது அதிக கவனத்தை ஈர்க்காது. நான் மேடைக்கு வந்தேன். மந்திரவாதி என் தலைக்கு மேல் கைகளை வைக்கத் தொடங்கினார். மந்திரவாதி சில வார்த்தைகளை உச்சரித்தார். என் தலையில் உருவங்கள் தோன்ற ஆரம்பித்தன. ஆனால் தீப்பிழம்புகள் அல்ல, அது ஒரு பெரிய சிவப்பு டிராகன். நான் நன்றாக அடையாளம் கண்ட ஒரு டிராகன், அது நான்தான். அந்த உருவம் விரைவாக மறைந்து, என் கண்களுக்கு முன்னால் இருந்த காட்சியைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கண்களைத் திறந்தேன். மந்திரவாதி தரையில் விழுந்திருப்பதைக் கண்டேன். அவன் சபிக்கப்பட்டான், அவன் சபிக்கப்பட்டான், ரெட் டிராகன். அந்த மனிதன் தரையில் தன் உடலை அசைத்துக் கொண்டே கத்தினான். தீரன் விரைவாக மேடையில் இருந்து சில மாவீரர்களை மந்திரவாதியை அழைத்துச் செல்லச் சொன்னார். மாணவர்கள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். அவர்களால் துரதிர்ஷ்டம் மட்டுமே வரும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது அவருக்கு மட்டுமே நடந்தது, மற்ற சிவப்பு முடிகொண்ட குழந்தைகளுக்கு அல்ல. அதாவது அவர் தேர்வில் தோல்வியடைந்து விட்டார் என்று அர்த்தமா? நான் மேடையை விட்டு இறங்கி எரிக்கிடம் சென்று என்ன நடந்தது என்று கேட்டேன். எனக்கு தெரியாது மச்சா, அந்த மந்திரவாதி உன் மேல கையை வைத்து மந்திரம் போட்டான், அது ஒரு நொடிதான் நீடித்தது, நீ அவனை பார்த்ததுமே அவன் பயந்து தரையில் வியர்த்துக் கொண்டிருந்தான் என்று எரிக் சொன்னான். என் மனதில் தோன்றிய பிம்பம் அந்த மந்திரவாதியுடன் பகிரப்பட்டது என்பது மட்டுமே எனக்கு நினைவுக்கு வந்தது. அத்தியாயம் 34. ரேயின் துரதிர்ஷ்டம். தீரன் பெரியவர்களுடன் நிலைமை குறித்து விவாதிக்கச் சென்றதால் தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. நாங்கள் காத்திருந்தபோது மாணவர்கள் என்னை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை. அது நான் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக இருந்தது. கவனத்தை தவிர்க்க முயன்றபோது நான் கவனத்தின் மையமாக மாறினேன். நீங்க என்னோட இடையை திருடப் போறீங்க இல்லையா? எரிக் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டே சொன்னார். இது நான் எதிர்பார்த்தது அல்ல. முதலில் லான்சியுடன் பிரச்சனை, இப்போது உன்னால் உன்னை தடுக்க முடியாது. தீரன் பெரியவர்களுடன் பேசிவிட்டு திரும்பி வந்து மாணவர்களுடன் பேசத் தொடங்கினார். அந்த நேரத்தில் சோதனை செய்யப்பட்ட மாணவன் மந்திரவாதிக்கு மனநோய் இருப்பது போல் தெரிகிறது. அவனுடைய மதிப்பெண் அவன் மாயையில் இருந்த நேரமாகவே இருக்கும்.
இதன் பொருள் அவன் குறைந்த மதிப்பெண் பெறுவான். இந்த உலகில் அதிர்ஷ்டமும் ஒரு உண்மையான காரணியாகும். மாணவர்கள் மீண்டும் தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். அதாவது அவர் இரண்டாவதாக மட்டுமே ஸ்கோர் செய்தார் என்று அர்த்தமா? சிவப்பு முடி இருப்பது துரதிர்ஷ்டவசமாக இருக்க வேண்டும், சாபம் உண்மையாக இருக்கலாம் போல் தெரிகிறது. தெய்வீக ஜீவன் அவனை ஒரு சிவப்பு ஆடையாக விதித்திருப்பது போல் தெரிகிறது. குழு அடுத்த தேர்வுக்கு செல்லத் தொடங்கியது. ஆனால் அதற்கு முன்பு என் மனதில் ஒரு கேள்வி குமுறிக் கொண்டிருந்தது. மானா சிக்னஸ் என்றால் என்ன? நான் எரிக்கிடம் கேட்டேன். எனக்கு உண்மையிலேயே தெரியாது, ஆனால் எனக்கு தெரிந்த ஒருவரை எனக்கு தெரியும் என்று எரிக் மாணவர்கள் கூட்டத்தில் ஸ்லிவியாவை நோக்கி கையசைக்கத் தொடங்கினார். ஸ்லிவியா, இங்கே வா, எனக்கு ஒரு கேள்வி. அடுத்த சோதனை வசதிக்கான நடைப்பயணத்தில் ஸ்லிவியா எங்களுடன் சேர்ந்து கொண்டார். அவள் சற்று விரக்தியடைந்தவளாகத் தெரிந்தாள். ஏன் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி வரும்போதும் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஏண்டா என் உசுர வாங்குறீங்க? எங்களுக்கு இங்கே யாரையும் தெரியாது. ரென்னி டவுனில் கூட நானும் ரேயும் எங்களை நாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டோம். ஆனால் எனக்கு தெரிந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் எப்போதும் வகுப்பில் முதலிடத்தில் இருந்தீர்கள். உண்மை என்னவென்றால், ரென்னி நகரத்தில் உள்ள மாணவர்களுடன் நட்பு கொள்ள எரிக்கைக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தன. ஒவ்வொரு முறையும் அவர்கள் அவரை ஏதாவது ஒன்றுக்கு அழைக்கும்போது, அவர் என்னை அழைத்துச் செல்ல முடியுமா என்று கேட்பார். அவர்களின் பதில் இல்லை. அவர்கள் அவரிடம் கேட்பதை நிறுத்திவிட்டார்கள். நாங்கள் முழு பள்ளிக்கும் அந்நியர்களாகிவிட்டோம். சரி, உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ஒரு மாயாஜால விஷயம். ஒரு மாயாஜாலம் தன் மனவலிமையை முழுவதுமாக பயன்படுத்தும் போதுதான் மாயா நோய் வருகிறது. அவங்களோட எல்லையை தாண்டிப் போகும்போது அந்த மாயா உங்க உடம்புல திரும்ப வந்து எல்லாவிதமான பைத்தியகரமான அறிகுறிகளையும் ஏற்படுத்தும். இதுதான் அவர்கள் பயன்படுத்திய சாக்குப்போக்கு. அதன் மீது பழி சுமத்துவது மிகவும் புத்திசாலித்தனம் என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த மந்திரவாதி 300 மாணவர்கள் மாய மந்திரங்களைச் சொல்லி மாய மந்திரங்களைச் செய்திருந்தார். எனவே பெரும்பாலான மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாக்குப்போக்காக இது இருந்தது. பின்னர் சிவியா எரிக்கை பார்த்து தன் விரலை அவனை நோக்கிக் காட்டினாள். நான் உன்னிடம் தோற்க மாட்டேன். அவள் அடுத்த தேர்வு மையத்திற்கு வேகமாக நடந்து சென்றாள். யாரோ ஒரு போட்டியாளர் இருப்பது போல் தெரிகிறதா? நான் எரிக்கிடம் கேட்டேன். எரிக் சிரித்துக் கொண்டே சொன்னான். எனக்கு ஒரே ஒரு போட்டியாளர் மட்டுமே இருக்கிறார். 3வது சோதனை தளத்தை நாங்கள் அடைந்தோம். அது ஆச்சரியப்படும் விதமாக காலியாக இருந்தது. கருப்பு நிற உடையில் ஒரு நைட் மாஸ்டர் மட்டுமே இருந்தார். அவர் லேசான உபகரணங்களை அணிந்திருந்தார். இடுப்பில் 4 கத்திகளைச் சுமந்திருந்தார். அவரது வாயின் மேற்புறத்தை ஒரு ஸ்கார்ஃப் மறைத்திருந்ததால் அவரது கண்கள் மட்டுமே தெரிந்தன. இந்த தேர்வு சைலண்ட் நைட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சோதனைக்கு நீங்கள் என்னை கவனமாக பார்த்து என் எல்லா அடிகளையும் நகலெடுக்க முயற்சிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உங்களுக்கு ஒரு முறை மட்டுமே காண்பிப்பேன். இரவு விசித்திரமான முறையில் நகரத் தொடங்கியது. பார்ப்பதற்கு விசித்திரமான காட்சியாக இருந்தது. எந்தத் தடைகளும் இல்லாத ஒரு மேடையில் அவர் இருந்தாலும் அவரை கண்காணிப்பது எனக்கு கடினமாக இருந்தது. ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு அவர் நகரும்போது அவரது கால் அசைவு கிட்டத்தட்ட மாயாஜாலமாக தோன்றியது. எல்லா மாணவர்களும் ஆச்சரியத்தில் விழுங்கினர். அவர்களில் பெரும்பாலோர் அவரது அசைவுகளை பின்பற்றக்கூட முடிந்தது. நாங்கள் அவற்றை எவ்வாறு நகலெடுக்க வேண்டியிருந்தது என்பது சந்தேகமே. பல மாணவர்கள் நைட் மாஸ்டர் செய்ததைப் போல செய்ய முயன்றனர், ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை. எரிக் மற்றும் ஸ்லிவியாவுக்கு கூட எதுவும் புரியவில்லை. நைட் எல்லோரையும் பார்த்து ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டுவதை என்னால் பார்க்க முடிந்தது. நானும் அதை நன்றாக முயற்சித்தேன், ஆனால் என் உடலை அப்படி நகர்த்த கட்டுப்படுத்துவது என் திறமை அல்ல. தேர்வின் முடிவில் மாவீரர் அங்கீகரித்த மாணவர்கள் 2 பேர் மட்டுமே இருந்தனர். அவர்களில் ஒருவர் மோன்க். மற்ற தேர்வில் மோன்க் சிறப்பாக செயல்படவில்லை என்றாலும் அவர் தனது அழைப்பை கண்டுபிடித்தது போல் தோன்றியது. 4வது சோதனையில்
சோதனை தளத்தை பார்த்தாலே என்னவாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிந்தது. முன்னால் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பல்வேறு இடங்களில் பல வில்வித்தை இலக்குகள் இருந்தன. சிறிய ஜன்னல்களில் கூரைகளின் மேல் விழும் குப்பைகள் மற்றும் பல. இந்த முறை ஒரு பெண் குதிரை வீரன் முன்னோக்கி வந்தாள். அவள் ஒரு சிறிய மெல்லிய உயரமான உருவத்துடன் வெள்ளி நிற நீண்ட கூந்தலைக் கொண்டிருந்தாள். அவளைப் பார்த்ததும் அலராமல் இருக்க முடியாத பல ஆண் மாணவர்களுக்கு அவள் மிகவும் பிடித்தவள் போலத் தோன்றியது. அவள் ஒரு அம்பை எய்து மாணவனின் கன்னங்களில் ஒன்றை கீறி அவர்களை விரைவாக வாயடைக்கச் செய்தாள். இந்த சோதனையின் பெயர் டோட்டி ஆப் அக்யூரசி. இதன் நோக்கம் முடிந்தவரை விரைவாகவும் பல இலக்குகளைத் தாக்குவதாகும். இலக்குகளில் அடையாளங்கள் உள்ளன. இலக்கின் நடுப்பகுதிக்கு நீங்கள் நெருங்கி வருவதால் அதிக புள்ளிகள் கிடைக்கும். வேகமா அல்லது துல்லியமா முக்கியமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். மறைக்கப்பட்ட இலக்குகள் எளிதானவை என்பதை எனது டிராகன் கண் திறன் எனக்கு காண்பிக்கும் என்பதால் இந்த பணிக்காக நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். இருப்பினும் நான் முன்பு ஒருபோதும் வில்லை பயன்படுத்தியதில்லை. அது கடினமாகத் தெரியவில்லை. வழக்கம் போல் தேர்வை பார்த்தபோது சில்வியா மற்றும் ஏரிக் ஆகியோர் சிறப்பாகச் செயல்பட்டனர். மார்த்தா என்ற மாணவிக்கு அடுத்தபடியாக அவர்கள் 2வது இடத்தில் இருந்தனர். சில காரணங்களால் அந்த பெயர் பரிச்சயமானதாகத் தோன்றியது. அவளுடைய தோற்றம் கூட பரிச்சயமானது. அவள் பச்சை நிற உடையில் நீண்ட பழுப்பு நிறமுடியுடன் இருந்தாள். இந்த நபரை நான் முன்பு எங்கே பார்த்தேன் என்று என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது என் முறை. நான் மேலே சென்று மேசையில் இருந்த வில்லை பிடித்துக் கொண்டு மேடைக்குச் சென்றேன். தரையில் ஒரு எக்ஸ் அடையாளத்துடன் குறிக்கப்பட்ட இடம் இருந்தது. அங்கிருந்து நீங்கள் சுடத் தொடங்க வேண்டும். மாஸ்டர் நைட் சஞ்சனா சொல்வதற்குள் நான் என் டிராகன் கண்களின் திறனை செயல்படுத்தினேன். எல்லா இலக்குகளையும் தெளிவாக பார்க்க முடிந்தது. அவற்றை ஒவ்வொன்றாக தாக்க சிறந்த வரிசையைக் கண்டுபிடித்தேன். சஞ்சனா, அவள் கத்தினாள். நான் ஒரு அம்பை எடுத்து வில்லின் நாணை முடிந்தவரை பலமாக பின்னுக்கு இழுத்தேன். ஒரு சத்தம் கேட்டது. அம்பு தரையில் விழுந்தது. வில்லின் கயிறு அறுந்து போயிருந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன நடக்குமென்று யோசித்துக் கொண்டே நான் அந்த வீரரை நோக்கிப் பார்த்தேன். அதிர்ஷ்டமும் சோதனையின் ஒரு பகுதியாகும் என்று அவள் சொன்னாள். இலக்குகளை எதுவும் தாக்காமல் நான் மீண்டும் தளத்திலிருந்து கீழே சென்றேன். அத்தியாயம் 35 சூப்பர் அடுக்கு படிகம். ஸ்லிவியா என்ன நடந்தது என்பது பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். ரே தேர்வில் நன்றாகச் செய்வார் என்று அவள் எதிர்பார்த்திருந்தாள். ஒருவேளை அவன் ஒரு சிறப்பு வாய்ந்தவன் என்று கூட அவள் நினைத்திருக்கலாம். தினமும் வெளியே சென்று சக்தி வாய்ந்த மிருகங்களை வேட்டையாட முடிந்த எவரும் திறமையானவராக இருக்க வேண்டும். அவை பொய் சொன்னால் தவிர ரே அவளுக்கு பொய் சொல்லும் வகையாக தெரியவில்லை. மேலும் ரே ஒரு இடைநிலை மிருகத்தை வேட்டையாடியதாக கூட கூறினார். ஸ்லிவியாவால் அந்த எண்ணத்தை தன் தலையிலிருந்து அகற்ற முடியவில்லை. அதனால் அவள் எரிக்கிடம் சென்று அவரிடம் சில கேள்விகளை கேட்க முடிவு செய்தாள். ஹே எரிக், ரே எவ்வளவு வலிமையானவர் என்று நீங்கள் கூறுவீர்கள்? முகேஷ், இயன் மற்றும் ஆகியோர் ஒன்றாக இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஸ்லிவியா எரிக்கை நோக்கிச் செல்வதைக் கண்டதும் பின்னால் சென்று உரையாடலை கேட்க முடிவு செய்தனர். ரே, அவன் உண்மையிலேயே வலிமையானவன். இருவரும் பேசுவதைக் கேட்டு முகேஷால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ரே 4 தேர்வுகளிலும் தோல்வியடையும் நிலையை அவன் பார்த்திருந்தான். நீ அவனுடைய மார்க் ரிசல்ட் பார்த்தியா? அவன் உன் நண்பன்னு எனக்குத் தெரியும். ஆனா நீ உன் கண்களால பார்க்கணும், உன் இதயத்தால பார்க்கக்கூடாது. ஸ்லிவியா முகேஷை ஒரு பார்வை பார்த்தாள். அவன் விரைவாக வாயை மூடிக்கொண்டு விடுதியின் அறையில்தான் அடி வாங்கியதை நினைவு கூர்ந்தான். அதனால்தான் நான் உங்களிடம் கேட்க விரும்பினேன். ஏரிக், ரே நன்றாகச் செய்வார் என்று நினைத்தேன். அவர் வலிமையானவர் என்று நீங்கள் ஏன் சொல்ல வருகிறீர்கள்? சிந்தனையில் ஆழ்ந்த குரங்கைப் போல ரே தலையைச் சொரிந்து கொண்டிருந்தான். நான் நீண்ட காலமாக அவருடன் சண்டையிடவில்லை என்று சொல்வது கடினம். உங்களுக்கு எளிதாக இருக்க நான் கேள்வியை மீண்டும் எழுதலாம். நீங்களும் ரேவும் இப்போது சண்டையிட்டால் யார் வெற்றி பெறுவார்கள்? கடைசியாக நான் ரேயுடன் சண்டையிட்ட போது எளிதாக வென்றேன்.
ஆனால் நீங்கள் இன்னும் அவர் வலிமையானவர் என்று சொல்கிறீர்கள். முகேஷ் இடையில் புகுந்து மீண்டும் பேசினான். அவனிடம் ஏதோ விசித்திரம் இருக்கிறது. இப்போது நான் அவருடன் சண்டையிட்டால் 9 முறை தோற்பேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது ஒரு இடைநிலை கருப்பு ஓநாய் என்னை தாக்கியது. அன்று நான் இறந்து விடுவேன் என்று நினைத்தேன். பின்னர் ரே வந்து என்னை காப்பாற்றினார். உங்கள் கதைகளை இன்னும் நம்பும்படியாக மாற்ற வேண்டும். 1 வருடமாக பயிற்சி பெற்ற ஒரு இடைநிலை மிருகத்தை எதிர்கொள்ளக்கூடிய பல துறவுகள் கூட இங்கு இல்லை என்று முகேஷ் கேலியாக கூறினார். அவர்கள் இப்போது இருக்கும் வயதில் ஒரு இடைநிலை மிருகத்தை தோற்கடித்ததாக யாராவது சொன்னால் பெரும்பாலான மக்கள் நம்புவதற்கு கடினமாக இருப்பார்கள் என்பது உண்மைதான். அவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது எரிக் அவர்களிடம் அப்படிச் சொன்னது நம்ப முடியாததாக இருந்தது. குழுவின் மற்றவர்கள் ரே ஒரு கதையை மிகைப்படுத்துவதாக நினைத்தார்கள். ஒருவேளை அது ஒரு பெரிய அடிப்படை அடுக்கு ஓநாய் போல இருக்கலாம். ஸ்லிவியா வித்தியாசமாக யோசித்தாள். கோட்டையை விட்டு வெளியேறிய ரேயை பிடித்த இரவை அவள் நினைவு கூர்ந்தாள். முன்பு ஒரு இடைநிலை மிருகத்தை தான் தோற்கடித்ததாக அவன் கூறியிருந்தான். இந்த எண்ணத்தை அவள் தனக்குள்ளேயே வைத்திருந்தாலும் சோதனையில் நடந்த தற்செயல் நிகழ்வுகளும் அவளை கவலையடையச் செய்தன. ரோலண்ட் அகாடமியைச் சேர்ந்த ஒரு மந்திரவாதி ஒரு சோதனையைச் செய்யும்போது வரம்புகள் இருப்பதை நன்கு அறிவார். ஆனால் அவை தவறு செய்து மாய நோயை ஏற்படுத்தும் என்பதை நம்புவது அவளுக்கு கடினமாக இருந்தது. வில்லுடன் ஒரு மனிதன் தூய வலிமையை பயன்படுத்தி வில்லின் நாணை உடைக்க முயன்றால் அது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ரே துரதிருஷ்டசாலி என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. நான் துரதிருஷ்டசாலியா இருக்கணும். நான் எனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன். கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் தேர்வுக்குப் பிறகு நான் எந்த ரேங்க் எடுத்தாலும் பரவாயில்லை என்பதை எனக்குள் நினைத்துக் கொண்டேன். குறைந்தபட்சம் ஒரு தேர்விலாவது என் திறமையை காட்ட முடியாமல் போனது ஒரு அவமானம். அது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அந்தப் படிகங்களை உறிஞ்சிய பிறகு எனக்கு நிறைய பலன் கிடைத்தது. என்னால் முடிந்தவரை வேகமாக சுட வேண்டும் என்ற அவசரத்தில் வில்லின் கயிறை நான் அதிகமாக இழுத்தேன். கடைசி மற்றும் இறுதி சோதனை பகுதியை தீரன் குறியிட்டுக் கொண்டிருந்தார். அவரது மேடையும் காலியாக இருந்தது. அவரும் ஒரு வாளும் மட்டுமே இருந்தன. இது அவரது வழக்கமான வாள் அல்ல, ஏனெனில் இது சற்று வித்தியாசமான வடிவமைப்பைக் கொண்டிருந்தது. உள்ளே பதிக்கப்பட்ட கைப்பிடியின் அடிப்பகுதியில் ஒரு சிவப்பு இரத்தினக்கல் இருந்தது. இது சத்தியத்தின் விருப்பம் என்று அழைக்கப்படும் இறுதி சோதனை. இந்த சோதனை கி ஆற்றலை பற்றியது. நீங்கள் உங்கள் கீயை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளது. இது மன உறுதியைப் பற்றியது. தீரன் வாளை உயர்த்தி தொடர்ந்து பேசினார். இந்த வாள் ஃபயர்பேர்ட்டின் சூப்பர் டயர் பீஸ்ட் படிகத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டது. வாளைச் சுற்றிலும் தீப்பிழம்புகள் தோன்ற ஆரம்பித்தன. வாள் உன்னை தொட்டவுடன் அது உன் கீயை பயன்படுத்தி அதற்கு சக்தி அளிக்கும். நீ உன் விருப்பத்தை பயன்படுத்தி தீப்பிழம்புகளை அடக்க உன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். தீரன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை இன்னும் 2 முறை காட்டினார். வாள் தீப்பிழம்புகள் கத்தியில் தோன்றியவுடன் அவற்றை மறையச் செய்ய எங்கள் மன உறுதியை பயன்படுத்தி அவற்றை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. தேர்வில் கலந்து கொண்ட பெரும்பாலான மாணவர்கள் சிறப்பாகச் செயல்பட்டனர். திறமையானவர்கள் தீப்பிழம்புகளை முற்றிலுமாக அணைக்க முடிந்தது. மற்றவர்கள் தீப்பிழம்புகளை மங்கச் செய்தனர். எத்தனை மாணவர்கள் பணியை சாதித்தார்கள் என்பதை ஒப்பிடும்போது இந்த பணி மிகவும் எளிமையானதாகத் தோன்றியது. கடைசித் தேர்வில் எதையும் சாதிக்காமல் மீண்டும் கடைசியாக இருந்ததால் என் முறை வந்தது. நான் வாளை பிடிக்கச் சென்றேன். அப்போது ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. நான் எதிர்பார்க்காத நேரத்தில் படிகம் எனக்கு கிடைத்துவிட்டது என்று ஒரு செய்தி வந்தது. நான் விரைவாக செய்தியைச் சொல்லச் சொன்னேன். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருந்தது. என் கைகளில் வைத்திருக்கும் வாள் இப்போது செயல்படவில்லை. எந்த தீப்பிழம்புகளும் தோன்றவில்லை. நான் தீரனை நோக்கித் திரும்பி 2 கைகளாலும் வாளை பிடித்திருப்பதைக் காட்டினேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அது உடைந்து போச்சுன்னு நினைக்கிறேன். முட்டாளாக இருக்காதே, இது ஒரு சூப்பர் மிருக ஆயுதம். இது மிகச்சிறிய அளவு கீ கூட செயல்படுத்துகிறது.
இதை இங்கே எனக்குக் கொடு. தீரன் என் கைகளில் இருந்து வாளை எடுத்திருந்தான். அவன் கண்கள் அகலத் திறந்திருந்தன. அவன் வாளுக்குள் தனது ஓட்டத்தை தூண்ட முயன்றான். ஆனால் இன்னும் எந்தத் தீப்பிழம்புகளும் தோன்றவில்லை. நீ என்ன பண்ணிட்ட? இது ஹரி ராஜ்யத்தின் ஒரு பொக்கிஷம். தீரன் என்னை நோக்கி கத்தினார். நீங்க இவ்வளவு நேரமும் என்னை பார்த்துட்டு இருந்தீங்க, நான் எதுவும் பண்ணல. உண்மைதான், இந்த நேரத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த சூப்பர் படிகத்தை எடுக்க அமைப்பு ஏன் என்னை அனுமதித்தது என்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய புதையல் இலவசமாக கிடைத்தது. நடந்ததற்கு தீரன் என்னை வாளால் தாக்கப் போவது போல் இருந்தார். அதிர்ஷ்டவசமாக தீரன் இவ்வளவு நேரமும் திரையில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருந்தார். 5வது சோதனை தளத்திற்கு வந்திருந்தார். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஏதோ கிசுகிசுத்துக் கொண்டு தேர்வை அங்கேயே முடித்தனர். மாணவர்களுக்கு முன்பாக தீரன் மேடையில் இருந்து கீழே இறங்கினார். இன்றைய தேர்வில் நீங்கள் அனைவரும் சிறப்பாகச் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏவ்ரியன் அகாடமியின் மாவீரர்களாக மாறுவீர்கள் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் சாப்பாட்டு மண்டபத்திற்கு அழைக்கப்படும் வரை இரவு உணவிற்கு முன் நீங்கள் அனைவரும் பெற்ற தரத்தைப் பெறுவீர்கள். பின்னர் உங்கள் பயிற்சியைத் தொடங்க பொருத்தமான இடத்திற்கு அனுப்பப்படுவீர்கள் வரை தயவுசெய்து உங்கள் அறைகளுக்கு திரும்பிச் செல்லுங்கள். அத்தியாயம் 36. எனது ஒரே போட்டியாளர். நாங்கள் எங்கள் அறைகளுக்கு திரும்பிச் செல்லும்போது ஏரிக் என்னை பின்னால் இருந்து ஒரு பக்கமாக இழுத்து என் காதில் கிசுகிசுத்தார். ஹேரே, நாம திரும்பி போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய். நம்ம ஹாஸ்டல்ல மொட்டை மாடியில எனக்காக காத்திருக்க முடியுமா? ஏரிக் எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அரிதாகவே கேட்பார். நான் சம்மதத்துடன் தலையை ஆட்டினேன். அது விசித்திரமாக இருந்தது. ஏரிக் எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் என்னை சந்திக்க மற்றவர்களுக்கு முன்பாக விரைந்ததால் அது அவருக்கு மிகவும் கவலையாக தோன்றியது. என் அறைக்குச் செல்வதற்கு பதிலாக எரிக் கேட்டபடி மொட்டை மாடிக்கு சென்றேன். ஆச்சரியப்படும் விதமாக நான் அங்கு சென்றபோது ஒரு நபரும் தென்படவில்லை. ஏரிக் முன்னால் ஓடியதை கருத்தில் கொண்டால் அது விசித்திரமாக இருந்தது. அவர் எனக்கு முன்பே இந்த இடத்தை அடைந்திருப்பார் என்று நினைத்தேன். நான் மாடியின் விளிம்பிற்குச் சென்றேன். இங்கிருந்து காட்சி நன்றாக இருந்தது. நகரத்தின் ஒரு நல்ல பகுதியை என்னால் பார்க்க முடிந்தது. வீடுகளிலிருந்து இருட்டில் ஒளிரும் அனைத்து சிறிய விளக்குகளும் அழகாகத் தெரிந்தன. கடந்த காலத்தில் சுற்றிலும் அவ்வளவு பிரகாசமாக இல்லாத தீப்பிழம்புகள் இருக்கும். ஆனால் இப்போது அவை படிகங்களால் இயக்கப்படும் பிரகாசமான விளக்குகளாகும். நான் என் வலது பக்கம் பார்த்தேன். அங்கு சென்டர் ஆப் எவ்ரியன் அகாடமி தெரியும். அந்த மையம் தங்குமிட கட்டிடத்தை விட 100 மீட்டர் உயரமான ஒரு கோபுரமாக இருந்தது. ஒரு நாள் நான் அங்கு சென்று காட்சியை பார்க்க வேண்டும். எதையும் விட நான் தவறவிட்ட ஒன்று இருந்தால் அது பறக்கும் திறன். நான் வானத்தில் சறுக்கிச் சென்று நான் விரும்பும் போதெல்லாம் ஒரு அழகான காட்சியை பார்க்க முடியும். இரவு இப்போது இருப்பது போல் அழகாக இருந்ததில்லை என்றாலும் நான் நகரத்தை பார்த்துக் கொண்டிருந்த போது, விளிம்பிலிருந்து சாய்ந்து கொண்டிருந்த போது என் பின்னால் கதவு மூடப்படும் சத்தம் கேட்டது. இறுதியாக ஏரிக் வந்துவிட்டார். அவர் கைகளில் 2 மரப்பயிற்சி வாள்களை பிடித்திருந்தார். அவை எதற்காக? நான் அவரை நோக்கி நடந்து சென்று கேட்டேன். எரிக்கின் முகம் சீரியஸாக இருந்தது. நான் அவரை நீண்ட காலமாக இப்படி பார்த்ததில்லை. உனக்குத் தெரியுமா, இன்னைக்கு சில்வியா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. என்னிலும் உன்னிலும் யார் வலிமையானவர்னு கேட்டா. நான் அவளுக்கு என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? நாங்கள் நீண்ட காலமாக சண்டையிடவில்லை. நான் சொன்னது உங்களைத்தான். ஆனா உண்மை என்னன்னா அது வெறும் யுகம்தான். நான் ஏவ்ரியன் அகாடமிக்கு வந்ததிலிருந்து என்னைச் சுற்றியுள்ள எல்லாரும் என்னை ஒரு மேதைன்னு கூப்பிட்டாங்க. நான் அந்த இனத்தைச் சேர்ந்தவன்னா. அப்புறம் உன்னை என்ன பண்றதுன்னு சொல்லலாம். ஏரிக் தன் கையில் இருந்த மரவாள்களில் ஒன்றை என்னை நோக்கி எறிந்தான். அவர் என்ன சொல்கிறார் என்று இன்னும் குழப்பத்தில் இருந்ததால் எனக்குப் புரியவில்லை. எரிக் தொடர்ந்தார். நான் முட்டாள் இல்லை. இன்றிரவு எனக்கு ஒரு வெள்ளை நிற உடை கிடைக்கும்னு எனக்குத் தெரியும். ஆனாரே உனக்கு சிவப்பு நிற உடை கிடைக்கும். அப்படின்னா இது மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமே எனக்கு கிடைக்காம போகலாம். அதனால தயவு செய்து என்னோட சண்டை போடுங்கன்னு நான் உன்னிடம் கேட்கிறேன். எரிக்கண்களில் ஒரு தீவிரமான பார்வை தெரிந்தது. இல்லை என்று சொல்வது கடினம். நான் விரும்பினாலும் கூட. ஆனால் அவர் என்னுடன் சண்டையிட விரும்பியதைப் போலவே நானும் ஏரிக்கியுடன் சண்டையிட விரும்பினேன்.
மலையில் அன்று முதல் நான் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளேன் என்பதை நான் பார்க்க வேண்டியிருந்தது. நான் என் வாளை என் கையில் தயார் செய்தேன். இதன் பொருள் நான் அவருடைய சண்டையை ஏற்றுக்கொண்டேன் என்பது எரிக்குக்கு தெரியும். அவர் என்னுடன் சண்டையிட விரும்பினால் நான் அவருக்கு ஒரு உண்மையான சண்டையை வழங்கப் போகிறேன். முதல் தாக்குதலை நான் அவனை நோக்கி வேகமாகத் தொடங்கினேன். நான் நேராக அவன் முகத்தை நோக்கி கீழே சாய்ந்தேன். ஏரிக் அதை தடுக்க முடிந்தது. அவன் சில அடிகள் பின்வாங்கினான். அவன் சிரித்தான். இவ்வளவு சக்தி வாய்ந்தவர், நீங்கள் வலிமைக்கான இரத்தினத் தேர்வில் எளிதாக தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் என்று ஏரிக் சிரித்துக் கொண்டே கூறினார். எரிக் சில அடிகளால் பதிலடி கொடுத்தார். ஆனால் என்னுடையதைப் போல மெதுவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இல்லை. கடினமான இடங்களில் அவன் தொடர்ந்து அடிப்பது என்னை சங்கடப்படுத்தியது. எங்கள் இருவருக்கும் இடையே சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஒருவருக்கொருவர் தாக்குதல்களை தடுத்தும் தப்பித்தும் வந்தோம். வா, கருப்பு காட்டில் நீ அந்த ஓநாயை எப்படி தோற்கடித்தாய் என்று எனக்குக் காட்டு. இது மட்டும் உனக்குத் தெரியாது. எரிக் வாளில் உண்மையிலேயே ஒரு மேதை. 2 மடங்கு வேகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தபோதிலும் அவனால் அவற்றை தடுக்க முடிந்தது. நான் அங்கேயே தொங்கிக் கொண்டிருந்த போதும் என்னுடைய மிருகத்தனமான வடிவத்தை பயன்படுத்தாமல் அவனை வெல்ல விரும்பினேன். ஆனால் ஏரிக் சோர்வடைந்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. நாங்கள் தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் இறுதியில் நான் அவனை வென்றிருப்பேன். படிகங்கள் எனக்கு அதிக சகிப்புத்தன்மையுடன் நியாயமற்ற நன்மையை அளித்ததாக உணர்ந்தேன். எரிக் தோற்க நேரிட்டால் என்னிடம் இருந்த அனைத்தையும் பயன்படுத்தி அவன் தோற்பது அவருக்கு மிகவும் கௌரவமானது. நான் வாளின் பிடியை என் வாயில் வைத்தேன். என் பற்களை மரத்திற்குள் ஆழமாகத் தள்ளிக்கொண்டு நான் ஒரு காட்டு மிருகத்தைப் போல 4 கால்களிலும் ஏறினேன். ஒரு மனிதன் ஒரு விலங்கைப் போல நடந்து கொள்வதை பார்த்து பெரும்பாலான மக்கள் சிரித்திருப்பார்கள். ஆனால் எரிக்கைப் போல அல்ல. அவன் அங்கேயே காத்திருந்து என் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தான். நான் அவனை நோக்கி ஓடினேன். எரிக் என்னை தரையில் வெட்டச் சென்றான். நான் விரைவாக ஒரு பக்கமாக நகர்ந்து அவன் காலைப் பிடித்து என் உடலை அவன் பின்னால் சுழற்றினேன். பின்னர் நான் அவனை வாளால் பின்னால் அடித்தேன். அவனால் அந்த மோசமான அசைவுகளுக்கு எதிர்வினையாற்ற முடியவில்லை. எரிக் வாழ்வீச்சில் சிறந்தவர். அவர் எப்போதும் தாக்குவதற்கு சரியான இடங்களைக் கண்டுபிடித்தார். என் அசைவுகளில் மிருகத்தின் வடிவம் அவருக்கு மிகவும் எதிர்பாராததாக இருந்தது. ஏரிக் விழுந்து தரையில் மண்டியிட்டார். அவர் ஒரு பெரிய புன்னகையுடன் என்னை நோக்கித் திரும்பினார். நீங்க இன்னும் என் ஒரே போட்டியாளர் ரே தான்னு நினைக்கிறேன். நாங்கள் இருவரும் ஒன்றாக அறைக்கு திரும்பினோம். அறைக்குள் நுழைந்ததும் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. தோழர்கள் மேஜையைச் சுற்றி அமர்ந்து மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அறையில் ஒரு புதியவரும் இருந்தார். அந்த நபர் எங்கள் இருவரையும் விரைவாக பார்த்தார். அவள் இருக்கையில் இருந்து எழுந்து வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். ஹாய், நான் உங்க புது ரூம்மேட் மார்த்தா. வில்வித்தை தேர்வில் சிறப்பாக செயல்பட்ட அந்த பெண்தான் அது. அந்த பெயரை நான் முன்பு எங்கே பார்த்தேன் என்பதை இப்போது அது விளக்கியது. அது எங்கள் அறையின் வாசலில் இருந்தது. ஆனாலும் எனக்கு இன்னும் குழப்பமாக ஏதோ ஒன்று இருந்தது. நான் அவளை முன்பே பார்த்திருக்கிறேன் என்பது எனக்கு உறுதியாகத் தெரிந்தது. மார்த்தா, நீர் எண்ணி பள்ளியில் இருந்ததாக எனக்கு நினைவில் இல்லை, எரிக் கூறினார். நான் அப்படி இல்லை. என் அம்மா ஒரு அட்வென்ச்சர் குழுவின் தலைவர்களில் ஒருவர். உங்களுக்கு இடம் இருந்ததால் தேர்வில் கலந்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுடன் சேர்த்துக் கொள்ளவும் அவர்கள் எனக்கு சிறப்பு அனுமதி அளித்தனர். அது என்னை தொட்டது. அவள் ஏன் இவ்வளவு பரிச்சயமாக தெரிந்தாள் என்பது எனக்கு இறுதியாக நினைவுக்கு வந்தது. 10 வருடங்களுக்கு முன்பு ரென்னி நகரத்திற்கு செல்லும் வழியில் நாங்கள் சந்தித்த பெண்களைப் போலவே அவள் இருந்தாள். அந்த பெண்களும் ஒரு அட்வென்ச்சராக இருந்தார்கள். மார்த்தா அந்த பெண்களுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவளாக இருந்திருக்க வேண்டும். நான் மார்த்தாவிடம் இதைப் பற்றி கேட்கப் போகும்போது எங்கள் ஒவ்வொரு அறைக்கும் ஒரு அறிவிப்பு வருவதை கேட்க முடிந்தது. தயவுசெய்து உங்களை டைனிங் ஹாலுக்கு எல்லோரும் வாருங்கள். அங்கே உங்களுக்கு பதவிகளும் பட்டங்களும் வழங்கப்படும்.
அத்தியாயம் 37 ஒரு மர்மம். நாங்கள் 7 பேரும் ஒன்றாக சாப்பாட்டு அறைக்கு வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மேஜையில் அமர்ந்தோம். விசாரணை இப்போது முடிந்திருந்தாலும் மதிய உணவு நேரத்தைப் போலவே சூழல் இருந்தது. சிலர் பதட்டமாக இருந்தனர், தலையில் இருந்து வியர்வை சொட்டியது, பிரார்த்தனை கூட செய்தனர். மற்றவர்கள் எதிர்பார்ப்புடன் உற்சாகமாக இருந்தனர். இந்த முறை அறையின் நிலைமை சூடாக இருந்தது. இரவு நேரம் நெருங்கி வருவதால் மையத்தில் உள்ள பிரமாண்டமான நெருப்பிடம் ஆரஞ்சு நிற தீப்பிழம்புகளை எரியவிட்டது. சுவரில் உள்ள பிரமாண்டமான ஓவியங்கள் இன்னும் விரிவாக காட்டப்பட்டன, ஏனெனில் மோதல் இப்போது தெளிவாகத் தெரிந்தது. திடீரென விளக்குகள் ஆரஞ்சு நிறத்தில் எரிந்தன. மாஸ்டர் மாவீரர்கள் மேடைக்கு வரும்போது ஒவ்வொன்றாக எரிந்து கொண்டிருந்தனர். மேடையில் தீரன், காலபோதர் மற்றும் கட்டையன் ஆகியோர் நின்றனர். மூவருக்கும் அடுத்ததாக சோதனை காட்சிகளில் தோன்றிய மற்ற 2 மாஸ்டர் மாவீரர்களும் இருந்தனர். கருப்பு நிற உடையணிந்த அந்த மனிதர் முகத்தை மூடிய துணி இருந்தார், மேலும் பெண் வில்லாளியும் இருந்தார். ஒவ்வொரு மாவீரரும் தங்கள் கையில் வெவ்வேறு நிறங்களில் யூனிபார்ம் அடங்கிய ஒரு பெட்டியை பிடித்திருந்தனர். பின்னர் தீரன் கையில் பெட்டியுடன் முன்னால் நின்றார். இன்றைய மதிப்பீடுகளின் முடிவுகளை நாங்கள் இப்போது அறிவிப்போம். நீங்கள் இங்கே உங்கள் பெயரைச் சொல்லும்போது பின்வரும் மாஸ்டர் நைட்களில் ஒருவரிடமிருந்து ஒரு கவசத்தை பெறும் நிலைக்கு வாருங்கள். ஒவ்வொருவராக மாணவர்கள் மேடைக்கு அழைக்கப்பட்டு பெட்டிகளிலிருந்து ஒரு யூனிஃபார்ம் வழங்கப்பட்டது. டிரெஸ் ஒரு எளிய திட நிறமாக இருந்தது, பின்னர் ஒருவருக்கொருவர் வேறுபடுத்துவது எளிதாக இருந்தது. மாணவர்கள் மேடைக்குச் செல்லும்போது அவர்கள் பெற்ற வண்ணங்களிலிருந்து கலவையான உணர்ச்சிகளைக் கொண்டிருந்தனர். சிலர் வெள்ளை நிற யூனிஃபார்ம் பெற்றபோது மகிழ்ச்சியுடன் எழுந்து நின்று கூட்டத்தினரிடம் கத்தினார்கள். மற்றொரு சிறுவன் சிவப்பு நிற யூனிஃபார்ம் பெற்றபோது கண்ணீர் விட்டான். திரசை மேசைக்கு மேசையாக வழங்கப்பட்டன. இறுதியாக எங்கள் குழுவின் முறை வந்தது. இயன் மற்றும் ஸ்லிவியா இருவருக்கும் வெள்ளை நிற யூனிஃபார்ம் வழங்கப்பட்டன. இது தேர்வில் அவர்களின் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டு எதிர்பார்க்கப்பட்டது. முகேஷுக்கு நீல நிற யூனிஃபார்ம் வழங்கப்பட்டது. முடிவை பார்த்து சற்று ஏமாற்றமடைந்தது. மார்த்தா தனது முடிவில் பச்சை நிற டிரெஸை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். மோகன் மேடைக்குச் சென்றபோது அவர் பதட்டமாகத் தெரிந்தார். மெதுவாகவும் உறுதியாகவும் மேடையை நோக்கி நடந்தார். என்னைப் போலவே மோகன் ஒரு தேர்வைத் தவிர வேறு எந்தத் தேர்விலும் ஏன் சிறப்பாகச் செயல்படவில்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. பெரும்பாலும் அவருக்கு சிவப்பு நிற யூனிஃபார்ம் வழங்கப்படும். அவர் மேடைக்கு வந்தபோது ஆச்சரியப்படும் விதமாக அவருக்கு ஒரு கருப்பு நிற யூனிஃபார்ம் வழங்கப்பட்டது. துறவி உற்சாகமாக டிரெஸை எடுத்து வணங்கி விரைவாக மேடையில் இருந்து இறங்கினார். மக்கள் என்ன நடந்தது என்று பேசிக் கொண்டிருந்ததால் அறையில் சத்தம் அதிகரித்தது. இதுவரை கருப்பு டிரெஸை பெற்ற ஒரே நபர் மோகன் மட்டுமே. எரிக்கின் பெயர் அழைக்கப்பட்டபோது அவர் நம்பிக்கையுடன் மேடைக்கு நடந்து சென்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக பெரும்பாலான மக்கள் எரிக் இன்றைய சிறந்த மாணவர் என்று கூறியிருப்பார்கள். அவர் ஒரு வெள்ளைச் சட்டைக்கு தகுதியானவர் என்பதில் அவரது மனதிலோ அல்லது வேறு யாருடைய மனதிலோ எந்த சந்தேகமும் இல்லை. விந்தையாக அவர் மேடையை அடைந்ததும் எரிக்கிடம் ஒரு கருப்பு சட்டையும் வழங்கப்பட்டது. எரிக் சிறிது நேரம் மாஸ்டர்களின் கையிலிருந்து அதை எடுக்காமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தையே விரித்து பார்த்தார். அவர் அதிர்ச்சியில் இருப்பது போல் தோன்றியது. சில வினாடிகள் கழித்து அவர் அதிலிருந்து வெளியே வந்து தனது சட்டையை எடுத்துக்கொண்டு அந்த மாவீரரை வணங்கினார். என் பெயர் இறுதியாக அழைக்கப்பட்டது. நான் மேடைக்குச் சென்று மற்ற அனைவரையும் போலவே சிவப்பு நிறப்பிரிசை பெறுவேன் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அதைப் பொருட்படுத்தவில்லை, ஏனென்றால் நானும் முதலில் அதைத்தான் இலக்காகக் கொண்டிருந்தேன். நான் மேடையில் நுழைந்ததும் காலபோதர் முன்னோக்கி அடியெடுத்து வைப்பார் என்று எதிர்பார்த்தேன், ஏனெனில் அவர் இதுவரை மாணவர்களுக்கு சிவப்பு நிற சட்டைகளை வழங்கி வந்தார். அதற்கு பதிலாக கருப்பு நிற உடை அணிந்த நைட் மாஸ்டர் முன்னோக்கி வந்து எனக்கு ஒரு கருப்பு டிரெஸை பரிசளித்தார். நான் டிரெஸை எடுத்துக்கொண்டு விரைவாக மேடையை விட்டு வெளியேறினேன். டிரெஸை விநியோகிக்கப்பட்டு முடிந்துவிட்டன. கொண்டாட்ட உணவும் தொடங்கிவிட்டது. விருந்து பிரமாண்டமாக இருந்தது. உயர்தர பொருட்கள் மற்றும் சிறந்த உணவுகள் மேஜையில் இருந்தன. நான் இதற்கு முன்பு இவ்வளவு சிறந்த உணவை சாப்பிட்டதில்லை. நாங்கள் எங்கள் மேஜையில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம்.
எரிக்கை தவிர எங்களில் பெரும்பாலானோர் மகிழ்ச்சியான உரையாடலை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அவர் சற்று சோர்வாக தெரிந்தார். அவர் சில வார்த்தைகளை முணுமுணுக்கும் வரை. எங்களுக்கு ஏன் கருப்பு டிரஸ்கள் கிடைத்தன? இதன் அர்த்தம் என்ன? மேசை அமைதியாக இருந்தது. இதனால் எரிக் வருத்தமடைந்தார் என்று எங்களுக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக கருப்பு என்பது ஒரு விசித்திரமான நிறம். அதன் அர்த்தம் யாருக்கும் தெரியாது. அது நல்லதா கெட்டதா என்று கணிப்பது கடினம். தேர்வு முடிவுகளில் எரிக் சிறப்பாக செயல்பட்டதாக கருதப்பட்டது. நானும் துறவியும் மோசமானவர்களாக கருதப்பட்டோம். ஆனாலும் நாங்கள் அனைவரும் கருப்பு நிற சட்டைகளை பெற்றிருந்தோம். இறுதியாக மௌனத்தை கலைத்தவர் சிலிவியாதான். நான் 2ஆம் ஆண்டு மாணவர்களில் ஒருவரிடம் பேச முயற்சித்தேன். அவரும் கருப்பு நிற டிரஸை அணிந்திருந்தார். ஆனால் அவர் அதைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை. அவர் தனது கருப்பு டிரஸை பற்றி தவிர வேறு எதையும் பற்றி பேசுவதில் மகிழ்ச்சியடைந்தார். ஒருவேளை நாம் சிறப்புடையவர்களாக இருக்கலாம், மோகன் சொன்னான். சிவப்பு நிறத்திற்கு பதிலாக கருப்பு நிற பெற்றதிலிருந்து மோகனின் கூச்ச சுபாவம் மாறிவிட்டதாக தோன்றியது. அவர் குழுவிடம் அடிக்கடி பேசத் தொடங்கினார். மாவீரர்கள் தங்கள் அணிகளை பின்னர் மாற்றிய சம்பவங்கள் நடந்துள்ளன. எனவே நான் அதைப் பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டேன். ஸ்லிவியா தனது சொந்த வழியில் எரிக்கை உற்சாகப்படுத்த முயற்சிப்பது போல் தோன்றியது. பின்னர் எரிக் என்னை பார்த்தார். நாங்கள் இருவரும் ஒரே நிற டிரஸை அணிந்திருப்பதைக் கண்டு சிரிக்க ஆரம்பித்தார். நாம எல்லாரும் சேர்ந்து பயிற்சி பண்ணுவோம் போல இருக்கு. நானும் சிரித்தேன், ஆனால் அதிகம் எதுவும் பேசவில்லை. நடந்ததைப் பற்றி எரிக்கை போலவே நானும் கவலைப்பட்டேன். முதலில் நான் ஒரு குறைந்த தரவரிசை கொண்ட சாஷ் நிறத்தைப் பெற விரும்பினேன். இந்த வழியில் எனக்கு அதிக ஓய்வு நேரம் கிடைக்கும், மேலும் நைட்ஸின் கண்களிலிருந்து விலகி இருக்க முடியும். இறுதியில் எனக்கு கருப்பு நிறம் கிடைத்தது. அதைப் பற்றி யாருக்கும் தெரியாது. மொத்தம் 4 மாணவர்களுக்கு கருப்பு நிற டிரஸ் வழங்கப்பட்டது. 30 மாணவர்களுக்கு பச்சை நிற டிரஸ் வழங்கப்பட்டது. 10 பேருக்கு வெள்ளை நிற டிரஸ் வழங்கப்பட்டது. மீதமுள்ள மாணவர்களுக்கு பல்வேறு வண்ணங்கள் கலந்திருந்தன. கருப்பு நிறம்தான் அரிதான நிறங்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. 300 மாணவர்கள் 4 பேருக்கு மட்டுமே கருப்பு டிரஸ் வழங்கப்பட்டது. இது ஒரு முழுமையான மர்மமாக இருந்தது. அத்தியாயம் 38. யார் அந்த கே? அனைவரும் சாப்பாட்டு அறையில் சாப்பிட்டு முடித்த பிறகு எங்கள் நிறங்களின் அடிப்படையில் தனித்தனி குழுக்களாக ஒழுங்கமைக்கப்பட்டோம். கருப்பு உடையை மாணவர்களும் வெள்ளை உடையை மாணவர்களும் மற்ற வண்ணங்களுடன் ஒப்பிடும்போது சிறியதாக தெரிந்தனர். நான் விரைவாக மோகன் மற்றும் எரிக்குடன் சேரச் சென்றேன். அவர்களுக்கு முன்னால் மற்றொரு மாணவரை கவனித்தேன். 4வது மாணவனும் கருப்பு நிறப்பொடியை அணிந்திருந்தான். அவன் ரென்னி நகரத்தைச் சேர்ந்த மற்ற பையன்களில் ஒருவன். நான் அவனை முன்பே அடையாளம் கண்டு கொண்டேன். ஆனால் இப்போது வரை அவன் பெயரைக் கற்றுக்கொள்ள முயற்சிக்கவில்லை. அவன் பெயர் கைல். கைல் ஒரு துணிச்சலான, சுறுசுறுப்பான நபர். ஆனால் அவனைப் பற்றி ஏதோ ஒன்று தனித்து நின்றது. அது அவனுடைய புருவங்கள். அவனுடைய புருவங்கள் சிவப்பு நிறத்தில் இருந்தன. அதனால் அவனும் சிவப்பு முடிகொண்ட மாணவர்களில் ஒருவன். அவனுடைய வயதையும் காணக்கூடிய சிறிய முடி கோடுகளையும் வைத்துப் பார்த்தால் கைல் பிறப்பிலேயே துணிச்சலான தலையை முட்டையெடுத்துக் கொண்டது போல் தோன்றியது. ஒவ்வொரு மாஸ்டர் மாணவர்களை அவர்களின் வண்ணத்துடன் தொடர்புடைய பயிற்சி பகுதிக்கு அழைத்துச் செல்ல வேண்டியிருந்தது. கருப்பு நிற உடையணிந்த மாவீரர் எங்களை வழிநடத்திச் சென்றார். நாங்கள் ஒன்றாக நடைபாதை வழியாக நடந்து செல்லும்போது மாஸ்டர் நைட் எங்கள் 4வரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நாங்கள் எங்கு செல்கிறோம் என்று தெரியவில்லை. கைல் தொடர்ந்து நடைப்பயணத்தில் தடுமாறிக் கொண்டிருந்தார். மாஸ்டர் நைட்டுடன் பேச ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்க முயற்சிப்பது போல் தோன்றியது. ஆனால் அவனால் அதைச் செய்ய முடியவில்லை. இறுதியில் அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அதைச் செய்யச் சென்றார். ஏறும் மாஸ்டர் நைட், நாங்கள் உங்களை எப்படி கூப்பிடணும்? திடீரென்று குதிரை வீரன் நடப்பதை நிறுத்தினான். ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. கைல் ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டாள் என்பது போல மற்ற 3 முகங்களிலும் வியர்வை வழியத் தொடங்கியது. நீங்கள் என்னேன்னு கூப்பிடலாம். அவன் கடைசியா பதில் சொன்னான்.
பின்னர் அந்த மாவீரர் தொடர்ந்து நடக்க நாங்கள் பின்தொடர்ந்தோம். வித்தியாசமாக எங்கள் பாதை மற்ற மாணவர்களைப் போலல்லாமல் அகாடமிக்கு வெளியே எங்களை அழைத்துச் சென்றது. சந்திரன் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அருகிலுள்ள மிருகங்களின் அலறல்கள் கேட்டன. சத்தங்களில் மோகனம் கையிலும் நடுங்குவதை தவிர்க்க முடியவில்லை. அந்த சக்தி வாய்ந்த மிருகம் அருகிலுள்ள குகைகளில் வாழ்கிறது. இன்று போன்ற ஒரு முழு நிலவில் சக்திகள் அதிகரிக்கும் அரிதான சந்தர்ப்பத்தில் அவர்கள் நகரத்திற்குள் நுழைய முடிந்ததால் கவனமாக இருங்கள். கே கூறினார். கைலும் துறவியும் விழுங்கினர். அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். அவர்களின் இதயத் துடிப்பை என்னால் கேட்க முடியும் என்று சத்தியம் செய்திருக்க முடியும். நீங்க எப்போதாவது குகைகளுக்கு போயிருக்கிறீர்களா? வேட்டையாட அது ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைச்சு கேட்டேன். உங்கள் ஓய்வு நேரத்தில் நகரத்தை விட்டு வெளியேற உங்களுக்கு சுதந்திரம் இருந்தாலும் உங்களுக்கு மரண ஆசை இல்லாவிட்டால் அங்கு வேட்டையாடுவதை நான் பரிந்துரைக்க மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னு கேக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கே எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வை கொடுத்தார். அது ஆபத்தாக தோணல, ஆனா அவனோட இருக்கறதுலயும் பாதுகாப்பு இல்லைன்னு தோணல. வழக்கமாக நான் யாரையாவது முதலில் சந்திக்கும்போது அவங்க என்னோட நோக்கத்தை உடனேயே சொல்ல முடியும். மற்ற மாஸ்டர் நைட்ஸ் கூட இருந்தப்போ எனக்கு புரியும். ஆனா கே தான் முதல்ல அவரை பத்தி புரிந்து கொள்ள முடியாத ஆள். உண்மையிலேயே அது எனக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியது. முன்னால் ஒரு மாளிகை போன்ற கட்டிடம் இருந்தது. வெளியில் இருந்து பார்த்தால் யாரும் அதில் பல வருடங்களாக வசிக்காதது போல் இருந்தது. கட்டிடத்திலிருந்து ஒரு உயரமான உருவம் வெளியே வந்தது. இருள் அந்த உருவத்தை தெளிவாக்கியது. அந்த உருவம் எங்களை நோக்கி நடந்து கொண்டே இருந்தது. மோகன் மற்றும் கைல் அந்த இருண்ட நிழலான உருவத்தை பார்த்து பயந்து நடுங்குவதை தவிர்க்க முடியவில்லை. ஏரிக் எந்த நேரத்திலும் தாக்கத் தயாராக தனது கையை தனது வால்பிடியில் வைத்திருந்தார். வாழ்த்துக்கள் சர்க்கே. உங்களுக்கும் தான், சர் கட்டையன். கட்டிடத்திலிருந்து வந்த நிழலான உருவம் நைட் கட்டையன் என்று மாறியது. அவர் நைட் கேவை அன்பாக வரவேற்றார். ஆனால் பின்னர் என்னை பின்னால் பார்த்து அவமதித்தார். நீங்க ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க இல்லையாரே? கட்டையன் சொன்னார். இந்த திடீர் பேச்சில் நான் அதிர்ச்சியடைந்தேன். கட்டையன் எனக்கு ஒருபோதும் அன்பாக நடந்து கொண்டதில்லை என்றாலும் மற்றொரு நைட் மற்றும் பிற மாணவர்களுக்கு முன்னால் அவர் இப்படி நடந்து கொள்வது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கட்டையன் என்னை நோக்கி நகர்ந்தார். நீ அந்த வாளை ஏதாவது பண்ணிட்டன்னு எனக்கு தெரியும். அது என் பொறுப்பில் இருந்தா உன் மாதிரியே இங்க இருக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அவன் என்னையும் கைலையும் நோக்கிப் பார்த்தான். கட்டையன் என் முகத்தைத் தொடும் வரை என்னை நோக்கி நெருங்கி வந்தார். திடீரென்று எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு கத்தி தோன்றியது. சர்க்கே தனது வாளை உருவியிருந்தார். கட்டையன் இப்போது ஒரு கருப்பு புடைத்துறவு என்பதையும் அவர் என் பாதுகாப்பில் இருக்கிறார் என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். கட்டையன் நோக்கிப் பார்த்தார். எவ்ரியன் அகாடமி விரைவில் தீர்க்கதரிசனம் தவறு என்பதை அறிந்து கொள்ளும். யார் சரி என்று பார்ப்போம். பேசிய வார்த்தைகளுக்கு கே எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. கட்டையன் சில கணங்கள் காத்திருந்து என்னிடமிருந்து விலகிச் சென்று எவ்ரியன் அகாடமியின் திசையில் நடந்தார். என்ன ஒரு டிகி, கட்டையன் அப்படிப்பட்டவர் என்று எனக்குத் தெரியாது என்று கைல் கூறினார். மோகன் மற்றும் கைலுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் கட்டையன் முன்பு நடந்து கொண்ட விதத்தை நானும் எரிக்கும் பார்த்திருந்தோம். உங்கள் இருவருக்கும் அவர் அதைச் செய்யத் துணிந்தவர் போல் இருந்தது, மோகன் கூறினார். நான் கைலைப் பார்த்தேன். ஏன் என்று எங்களுக்குப் புரிந்தது. கட்டையனுக்கு சிவப்பு முடி அணிந்தவர்கள் மீது அதீத வெறுப்பு இருப்பது போல் தோன்றியது. எரிக் என்னிடம் வந்து கிசுகிசுத்தான். அந்த தீர்க்க தரிசனத்தை பத்தின பேச்சு என்ன? அதைப் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் எதுவும் தெரியாதது போல் தலையை ஆட்டினேன். கட்டையன் என்ன பேசுகிறார் என்பது எனக்கு நன்றாகத் தெரிந்தது. 10 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்தபோது தீரன் அவர் தீர்க்கதரிசனம் பற்றிப் பேசுவதையும் அவர்கள் 4 பேரை எப்படிக் கண்டுபிடித்தார்கள் என்பதையும் கேட்டேன். பின்னர் ரென்னி நகரில் எங்கள் 5 பேருக்கும் சிறப்பு காவலர்களும் ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர். எங்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்று இருந்தது.
அது சிவப்பு முடி. அவர்கள் என்னை கண்டுபிடித்தபோது அவர்களுக்கு 5 பேர் இருந்ததாக கருதினால் அவர்கள் சிவப்பு முடி கொண்டவர்களை சுற்றி வளைப்பது போல் தோன்றியது. இது ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் இது அவர்களின் தீர்க்கதரிசனத்துடன் தொடர்புடையது என்று நான் நம்பினேன். எனக்கும் நான் கவனித்ததாக நினைத்து மற்ற குழந்தைகளுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருந்தது. அவர்களின் தலைமுடி முற்றிலும் சிவப்பு நிறத்தில் இருந்தது, என்னுடையது கருப்பு நிற கோடுகளுடன் இருந்தது. அவர்கள் பிறந்த நாளிலிருந்தே அவர்களின் தலைமுடி சிவப்பு நிறத்தில் இருந்தது. என்னுடையது முதலில் கருப்பாக இருந்தது, பின்னர் அது சிவப்பு நிறமாக மாறியது. பெரும்பாலும் எனது கடந்த கால வாழ்க்கை காரணமாக இருக்கலாம். தீர்க்கதரிசனம் சிவப்பு முடி உள்ளவர்களை தேடுவதாக இருந்தால் நான் அந்த நபர் அல்ல, அவர்கள் தவறு செய்துவிட்டார்கள். அத்தியாயம் 39. நமது பங்கு. கேதான் முதலில் மாளிகை கதவுகளை நோக்கிச் சென்றார். அவர் அந்த மாபெரும் உலோக வளையத்தை இழுத்தார். கதவு அகலமாக திறந்ததும் ஒரு பலத்த காற்று எங்களை நோக்கி வந்தது. தூசி காற்றில் உதைக்கப்பட்டதால் நான் கண்களை மூடிக்கொண்டேன், ஆனால் நான் அவற்றை மீண்டும் திறந்தபோது கே மறைந்துவிட்டதாக தோன்றியது. அவன் எங்கே போனான் என்றான் துறவி. என் கண்கள் மூடியிருந்தன, கைல் பதிலளித்தார். கேக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாமல் நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டோம். சரி, நாம் உள்ளே போகலாமா? ஏரிக் மாளிகைக்குள் நுழைந்ததும் முதலில் எந்த பயத்தையும் காட்டாமல் கதவை நோக்கி நடந்தான். அந்த மாளிகையின் உள்ளே எவ்ரியன் நகரத்தின் மற்ற பகுதிகளைப் போல அது அவ்வளவு அழகாக இல்லை. அந்த மாளிகையில் எந்த பராமரிப்பும் செய்யப்படவில்லை. மற்ற இடங்களைப் போலல்லாமல் அவர்கள் படிகங்களை ஒளி மூலமாக பயன்படுத்தினர். ஆனால் மாளிகையில் இன்னும் மெழுகுவர்த்திகள் இருந்தன. இது அறைகளை நம்ப முடியாத அளவிற்கு இருட்டாக மாற்றியது. நான் டிராகன் கண்களை இயக்கினேன். மாளிகைக்குள் பலரை பார்க்க முடிந்தது, ஆனால் ஒரு சிலரை பார்க்க முடியவில்லை. ஏதோ காரணத்தால் கே என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மோகன் கேட்டார். நாம் இங்கேயே காத்திருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நாம் செய்யக்கூடிய மோசமான விஷயம் என்னவென்றால் சுற்றித் திரிந்து தொலைந்து போவதுதான் என்று எரிக் கூறினார். எனவே நாங்கள் முன் நுழைவாயிலில் காத்திருக்க முடிவு செய்தோம். கே எங்களை மறந்து விடுவார், இறுதியில் அவர் திரும்பி வருவார் என்பது சாத்தியமில்லை. திடீரென்று பிரதான அறையின் கதவுகளில் ஒன்றிலிருந்து ஒரு சிவப்பு நைக் கவசம் வெளியே வந்தது. ஏய், நீங்க முதல் வருஷமா? நீங்க கருப்பு சட்டைக்காரங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க சரியான இடத்துல இருக்கீங்க, அதைப் பத்தி கவலைப்படாதீங்க அவன் சொன்னான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட ஏரிக் சிவப்பு நிற உடைய வீரனிடம் சில கேள்விகளை கேட்டார். இங்கே கருப்பு புடை மாவீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று நினைத்தேன். ஆமாம், ஆனா எங்களுக்கு ரெட் நைட் சாஷ்கள், சில சமயங்களில் வெவ்வேறு துறைகளுக்கு இடையே செய்திகளை தொடர்பு கொள்ள பயன்படுகிறோம். மோகன் என் காதில் கிசுகிசுத்தார். நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் போல தெரிகிறது. அவர்கள் சிவப்பு குதிரை வீரர்களை முட்டாள்தனமாக நடத்துகிறார்கள் என்பது உண்மைதான். கருப்பு மாவீரர்களைப் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எரிக் கேட்டார். பொதுவா நான் இதைப் பத்தி யாரிடமும் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க எல்லாரும் கருப்பு நைட்ஸ் ஆகப் போறதால இது எந்த தீங்கும் செய்யாது. கருப்பு நைட்ஸ் கொலையாளிகள்னு வதந்தி இருக்கு. அவங்க இரட்டை முகவர்களாக ரகசிய பணிகளுக்குச் செல்கிறாங்க, இல்லன்னா மக்களை கொல்ல பணிக்கப்படுறாங்க. அது உண்மையாக இருக்க முடியாது, எரிக் கத்தினார். சிவப்பு சட்டை அதைக் குறிப்பிட்ட போது அவர் எரிச்சலடைந்தார். எரிக் தொடர்ந்து புகார் செய்தார். ஒரு மாவீரன் கொலை போன்ற மோசமான செயலைச் செய்ய மாட்டான், அவன் எதிரிகளை நேருக்கு நேர் எதிர்த்து போராடுவான். அந்த சிவப்பு குதிரை வீரர் எரிக்கை ஒரு அப்பாவி குழந்தையைப் போல பார்த்தார். சிலர் இதை ஒரு மோசமான வேலை என்று நினைத்தாலும் யாராவது ஒருவர் செய்ய வேண்டும். அவர்கள் ராஜ்யத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். டார்கில்டுகள் மற்றும் கருப்பு பிழைக்குடன் இந்த திறன்களைக் கொண்ட திறமையான மாவீரர்கள் தேவை. எரிக் பதிலளிக்கவில்லை, ஆனால் அவன் தன் முஷ்டியை இறுக்கமாகப் பற்றிக் கொண்டான். சரி, நீங்க இங்கேயே இருங்க, ஒரு செயர் மாஸ்டர் கொஞ்ச நேரத்துல இறங்கி வருவாரு. சிவப்பு குதிரை வீரர் தொடர்ந்து மாளிகையை விட்டு வெளியே நடந்து சென்றார். சிவப்பு சட்டை வெளியேறியதும்
எரிக் எங்களை நோக்கி திரும்பி புகார் செய்யத் தொடங்கினார். அவன் சொன்னதை நம்புறியா? ஒரு நைட் எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடியும்? எரிக் தான் கேட்டதைக் கேட்டு மிகவும் கவலைப்பட்டார் என்பது தெளிவாகத் தெரிந்தது. மோகனும் கையிலும் உற்சாகமாகத் தெரிந்தாலும் அவர்கள் சிவப்பு நிறக்காவலர்களாகத் தேர்ந்தெடுக்கப்படாததற்கும் ராஜ்யத்திற்கு உதவ முடியும் என்பதற்கும் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மனிதர்கள் எப்போதும் இப்படித்தான் இருக்கிறார்கள், இது ஒன்றும் புதிதல்ல என்றேன் நான் நினைத்தேன். அப்போது ஒரு கதவின் வழியாக ஒரு குதிரை வீரன் வந்தான். அவனுக்கு குட்டையான பொன்னிற முடி மற்றும் தாடி இருந்தது. அவன் எங்களை விட சில வயது மூத்தவனாகத் தெரிந்தான். அவன் நீல நிறப்புடையை அணிந்திருந்தான், ஆனால் அதில் ஒற்றை தங்கரிப்பன் இருந்தது. நீல குதிரை வீரன் எங்களை நோக்கி நடந்து வந்தான். வணக்கம், நான் கருப்பு ஸ்குயர் மாஸ்டர் ஜோசப். நீங்க என்னை ஜோன்னு கூப்பிடுங்க. நான் உன்னை இங்கே இரவுக்கு உன் தற்காலிக அறைகளுக்கு அழைத்துச் செல்கிறேன். நாளை நாம் பயிற்சியை சீக்கிரமா ஆரம்பிப்போம். வழக்கமாக நீ உன் வழக்கமான தங்குமிடத்தில் தங்குவாய், ஆனால் இன்று நீ இங்கே இரவை கழிப்பாய். ஜோ எங்களை மாளிகையின் மேல் தளங்களுக்கு அழைத்துச் சென்றார். நாங்கள் நடந்து செல்லும்போது எரிக் ஜோவிடம் கருப்பு உடைகளைப் பற்றி கேட்காமல் இருக்க முடியவில்லை. கருப்பு புடைகள் கொலையாளிகள் என்பது உண்மையா? இது பெருமைப்பட வேண்டிய வேலையாக இல்லாவிட்டாலும் அது உண்மைதான். வழக்கமாக வருடத்திற்கு ஒரு புதிய ஆட்களை மட்டுமே நாங்கள் பெறுகிறோம். இந்த வருடம் 4 பேரைப் பெற முடிந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. சரியான நேரம் வரும்போது உங்களுக்கு கூடுதல் விவரங்களை விளக்குவார். எரிக்கையும் அதிகமாக எதுவும் பேசவில்லை, ஏனென்றால் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நீல நிறக்குல மாவீரர்கள் என்று எழுதப்பட்ட ஒரு கதவை நாங்கள் இறுதியாக அடைந்தோம். நாங்கள் அறைக்குள் நுழைந்தபோது அது முந்தையதை விட காலியாக இருந்தது. 8 ஒற்றை படுக்கைகள் இருந்தன, ஆனால் வேறு எதுவும் இல்லை. மேசை இல்லை, நாற்காலிகள் இல்லை, போர்வைகளுடன் கூடிய படுக்கைகள் மட்டுமே இருந்தன. இது கொஞ்சம் காலியாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும், ஆனால் அது ஒரு இரவுக்கு மட்டுமே. ஜோ கதவை மூடிவிட்டு எங்களை விட்டுச் சென்றார். திடீரென்று அறையில் தோன்றினார். கைல் இரவு படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தபோது படுக்கையில் இருந்து கீழே விழுந்தார். அதே நேரத்தில் மோகன் தனது போர்வையை முகத்தில் போர்த்தியிருந்தார். பயத்திற்கு மன்னிக்கவும், நான் அவசரமாக சமாளிக்க வேண்டிய ஒன்று இருந்தது. எரிக்கையை பார்த்தவுடன் வேறு யாருடைய வார்த்தைகளையும் நம்ப முடியாதது போல் அதே கேள்வியை கேட்க அவரிடம் நடந்து சென்றார். கருப்புச் சட்டைகள் கொலைகாரர்கள் என்பது உண்மையா? இந்த முடிவால் நீங்கள் பெரிதாக மகிழ்ச்சியடையவில்லை என்பது உண்மைதான். மாஸ்டர் நைட்ஸ் உங்களை ஒரு சிறந்த கொலையாளியாக மாற்றும் ஏதோ ஒரு சிறப்பு அம்சத்தைக் கண்டதால் நீங்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். தற்போது ஏவ்ரியன் அகாடமிக்கு அவற்றின் தேவை எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளது. ஆனால் நான் சிறப்பாகச் செய்தேன், நான் ஒரு வெள்ளை உடைக்கு மாறியிருக்க வேண்டும் என்று எரிக் புகார் கூறினார். நீங்க எங்க எல்லாரையும் ரொம்பவே கவர்ந்துட்டீங்க, வெள்ளை உடை நைட்டாகவே மாறிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்க திறமை கருப்பு உடைக்குத்தான் பொருத்தமானதுன்னு நாங்க நினைச்சோம். எரிக் இந்த வார்த்தைகளால் தோற்கடிக்கப்பட்டு தனது படுக்கைக்குச் சென்றார். நீங்க கொஞ்சம் ஓய்விடுங்க, நாளைக்கு அகாடமியில இருக்கிற எல்லாருக்கும் அவங்க கலர் ரேங்க்கு தகுந்த பயிற்சி கிடைக்கும். அப்புறம் எல்லா மாணவர்களுக்கும் குரு பேசிக் பயிற்சி கொடுக்கலாம். மாஸ்டர் பின்னர் என் பக்கம் திரும்பினார். ரே, வண்ண பயிற்சிக்குப் பிறகு கூடுதல் பயிற்சிக்காக நீங்கள் தங்க வேண்டியிருக்கும். அந்த வார்த்தைகளைச் சொன்ன பிறகு விரைவாக மீண்டும் காற்றில் மறைந்துவிட்டார். நான் சரியாக என்ன செய்ய வேண்டுமென்று கேட்க எனக்கு எந்த நேரமும் கொடுக்கவில்லை. அத்தியாயம் 40. டிராகன் மாவீரர்கள். 2 உலோகப் பொருட்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் சத்தம் மாளிகை முழுவதும் கேட்டது. என் கேட்கும் திறன் மிகவும் உணர்திறன் வாய்ந்ததாக இருந்ததால் அது என்னை மிகவும் பாதித்தது. ஜோ கதவின் முன் நின்று 2 உலோகப் பானைகளை ஒன்றாக மோதிக்கொண்டிருந்தார். புதிய மாணவர்களை எழுப்புவதற்கான பாரம்பரிய வழி இதுவாகத் தோன்றியது. எங்களை வழக்கம் போல எழுப்ப முடியாதா என்று எரிக் புகார் கூறினார். நாங்கள் சீக்கிரமே படுக்கையில் இருந்து எழுந்து வழக்கமான பள்ளிச்சீருடையை அணிந்து கொண்டு ஜோவின் முன் வரிசையில் நின்றோம். ஜோ எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து,
கியர் மற்றும் உடைகள் என அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்தான். சரி, நீங்க இப்போ நிஜமான நைட்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சுட்டீங்க. துரதிருஷ்டவசமா எனக்கு ஒரு கெட்ட செய்தி இருக்கு. இன்னைக்கு பயிற்சி ரத்து செய்யப்பட்டு நாளைக்கு ஆரம்பிக்கும். மாஸ்டர் நைட்ஸ் 2 பேருக்கும் அவசர கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. நீங்க உங்க விருப்பப்படி நாளையே கழிக்கலாம். நாங்க வெளியே போகலாமா என்று கேட்டேன். துரதிருஷ்டவசமாக இல்லை. நீங்கள் எவ்ரியன் அகாடமியில் அடிப்படைகளை கற்றுக்கொள்ளும் வரை நகரத்தை விட்டு வெளியேற உங்களுக்கு அனுமதி இல்லை. தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற நூலகம் அல்லது கோவிலுக்கு செல்ல தயங்க வேண்டாம். ஜோ புறப்படுவதற்கு முன் எங்களுக்கு வணக்கம் செலுத்தினார். ரே, இப்போ என்ன செய்யப் போற? எரி கேட்டார். நான் நூலகத்திற்கு போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணப் போறீங்க? டிராகன் நைட்ஸ் மற்றும் தெய்வீகத்தை பற்றிய புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நான் போக விரும்பினேன். ஒருவேளை அது அந்த கல்லறைக்குள் என்ன இருக்கிறது என்பதைப் பற்றிய ஒரு யோசனையை எனக்குத் தரும். நான் கல்லறையை கொள்ளையடிக்கச் செல்ல முடிந்தாலும் நான் இங்கு வந்த முதல் நாளில் அதைச் செய்ய விரும்பவில்லை. அது சலிப்பாக இருக்கிறது. நான் பயிற்சி மைதானத்திற்குச் செல்லப் போகிறேன். ஒருவேளை என்னுடன் சண்டையிடும் சிலர் இருக்கலாம். மோகன் தங்குமிடங்களுக்குத் திரும்பிச் சென்று மற்றவர்களைப் பின்தொடர முடிவு செய்திருந்தார். அதே நேரத்தில் கை ஏரிக்கு உடன் பயிற்சி மைதானத்திற்குச் சென்றார். இது என்னை நானே விட்டுச் சென்றது. அதில் நான் மகிழ்ச்சியடைந்தேன். அந்த நூலகம் எவ்ரியன் அகாடமியின் மற்ற கட்டிடத்தைப் போலவே ஒரு பிரமாண்டமான இடமாக இருந்தது. இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றையும் படிக்க ஒரு வாழ்நாள் முழுவதும் ஆகும் என்று தோன்றியது. டிராகன் மாவீரர்கள் பற்றிய தகவல்களை முதலில் சரிபார்க்க முடிவு செய்தேன். நிச்சயமாக டிராகன் மாவீரர்கள் எவ்ரியன் அகாடமியின் நிறுவனர்கள் என்பதால் அவர்களைப் பற்றி பல புத்தகங்கள் இருந்தன. நான் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுத்து ஓரிரு புத்தகங்களை புரட்டி பார்த்தேன். அவற்றில் பெரும்பாலானவை நிழல் தகடுகளிலிருந்து ராஜ்யத்தை பாதுகாக்க 5 மாவீரர்கள் எவ்வாறு ஒன்றிணைந்தார்கள் என்பதைப் பற்றி எழுதியிருந்தனர். நிழல் பிழை வேறு ஒரு கண்டத்திலிருந்து தோன்றியதாக நம்பப்பட்டது. தெற்கு கண்டத்திற்கு வந்தபோது அது விரைவாக நிலத்தை கைப்பற்றத் தொடங்கியது. ராஜ்யங்களுக்கு இடையே ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டது. டிராகன் நைட்டுகள் நிழல் தகட்டை தடுத்து நிறுத்த முடிந்தது. அது சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த இடத்தைப் பற்றி நான் கொஞ்சம் தெரிந்து கொண்டாலும் அவர்களின் ஆயுதங்கள் அல்லது கவசங்கள் பற்றிய எந்த தகவலும் எனக்கு கிடைக்கவில்லை. டிராகன் மாவீரர்களைப் பற்றிய உண்மை என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை காணும் வரை நான் தேடிக்கொண்டிருந்த தகவல் இதுதான். இந்த புத்தகம் மற்ற புத்தகங்களில் இருந்து வேறுபட்டது. ஏனெனில் அது டிராகன் மாவீரர்களின் மகத்தான செயல்களைப் பற்றியோ அல்லது கதைகளைப் பற்றியோ பேசவில்லை. மாறாக டிராகன் மாவீரர்களைப் பற்றியே பேசியது. அது அவர்களின் ஆளுமைகள், அவர்களின் கவசம், அவர்களின் ஆயுதங்கள் பற்றி பேசியது. இதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். நூலகத்தின் அருகே இருந்த ஒரு மேஜையில் அமர்ந்து புத்தகத்தை மேலும் படித்தேன். பின்னர் எனக்கு ஆர்வத்தைத் தூண்டும் ஒன்றைக் கண்டேன். போர்வீரர்கள் போரில் பயன்படுத்தும் திறன்களைப் பற்றியும் அவர்கள் பயன்படுத்தும் திறன்கள் மனிதர்களைப் போன்றவை அல்ல என்பதையும் புத்தகம் பேசத் தொடங்கியது. அவர்களிடம் மந்திரத்தை பயன்படுத்தவும் ஆயுதத்துடன் சண்டையிடவும் அனுமதிக்கும் தனித்துவமான திறன்கள் இருந்தன. அந்த மந்திரம் நாடு முழுவதும் அறியப்பட்ட வழக்கமான மந்திரம் அல்ல. மாறாக டிராகன்களின் நீண்ட காலத்தை இழந்த காலத்திற்கு சொந்தமான திறன்கள். பலர் அவர்கள் அணிந்திருந்த கவசம் மற்றும் ஆயுதங்கள் காரணமாக டிராகன் மாவீரர்கள் என்று பெயரிடப்பட்டதாக நினைத்தாலும் அது உண்மையில் அவர்கள் போரில் பயன்படுத்திய திறன்களால் ஏற்பட்டது என்று அது கூறியது. துரதிருஷ்டவசமாக புத்தகத்தில் வேறு எந்த பயனுள்ள தகவலும் இல்லை. மேலும் அவர்களின் எந்த திறன்களையும் பற்றி விரிவாக பேசவில்லை. லென்னி ஸ்டீல் என்ற ஆசிரியரின் பெயரை பார்க்க புத்தகத்தை புரட்டினேன். லென்னி ஸ்டீல் கடந்த காலத்தின் நினைவுகளை மிகைப்படுத்திய எழுத்தாளர். என் வலது புறத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. என் பக்கத்து இருக்கையை பார்த்தேன். அது சில்வியா என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. புத்தகத்தில் நான் மிகவும் கவனம் செலுத்தியிருந்ததால் என் அருகில் யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்க முடியவில்லை. அவள் எவ்வளவு நேரம் அங்கே இருந்தாள் என்பது எனக்கு புரியவில்லை.
என்ன சொல்றீங்க? நான் கேட்டேன். லென்னி ஸ்டீல், அவர் நீண்ட காலத்திற்கு முன்பு ஏவ்ரியன் அகாடமியில் ஒரு நைட்டாக இருந்தார், ஆனால் பின்னர் அவர் வேலையை விட்டுவிட்டு ஒரு பிழைப்புக்காக ஒரு எழுத்தாளரானார். இந்த நபர் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா? நான் இந்த நபரை கண்டுபிடிக்க முடிந்தால், ஒருவேளை அவர் டிராகன் மாவீரர்களைப் பற்றிய எனது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும். அவர் புத்தகங்கள் எழுதுவதை வெகு காலத்திற்கு முன்பே நிறுத்திவிட்டார், அதனால் எனக்கு தெரியவில்லை, ஆனால் தீரன் அவரைப் பற்றி மேலும் தகவல்களை அறிந்திருக்கலாம். அவர் தெய்வீக பிறவியைப் பற்றி ஏதேனும் புத்தகங்களை எழுதியிருக்கிறாரா தெரியுமா? தெய்வீக பிறவியைப் பற்றிய புத்தகங்களை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது. அதைப் பற்றி எழுதுவது மக்களுக்கு தடை செய்யப்பட்டதால் எல்லா கதைகளும் மிகவும் பொதுவானவை. அவர் அப்படிச் சொன்னாலும் நான் அவரை நம்பகமான ஆதாரமாக பயன்படுத்த மாட்டேன். அவருடைய புத்தகங்கள் படிக்க சுவாரஸ்யமான கோட்பாடுகள் மற்றும் யோசனைகள் என்றாலும் பலரால் அவை கற்பனை கதைகள் என்று இழிவுபடுத்தப்படுகின்றன. நீங்கள் சில தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எப்போதும் என்னிடம் கேட்கலாம். தெய்வீக பிறவியை ஏன் இவ்வளவு பேர் வணங்குகிறார்கள் தெரியுமா? இங்கே ஏவரியன் நகரில் அது இன்னும் அதிகமாக தெரிகிறது. நான் சுற்றி நடக்கும்போது பலர் தங்கள் வாக்கியங்களை தெய்வீக பிறவியை ஆசீர்வதியுங்கள் என்று முடிப்பதை கேட்டேன். சில தேவாலயங்களும் ஆலயங்களும் அதற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தன. உண்மையில் ஆம், டிராகன் மாவீரர்களுக்கு அவர்களின் சக்திகளை கொடுத்தவர் தெய்வீக ஜீவன் என்று கூறப்படுகிறது. மேலும் அது நிழல் கொள்ளை நோய் குறித்து எச்சரிக்கும் ஏவரியன் அகாடமியை உருவாக்கவும் அவர்களை வழிநடத்தியது. தெய்வீக பிறவியை காண ஏதாவது வழி இருக்கிறதா? அவர்களை பார்க்கும் வாய்ப்பு இருந்தால் நான் ஏன் மனிதனாக மாற்றப்பட்டேன் என்று கேட்கலாம். தெய்வீக ஜீவன் ரோலண்ட் அகாடமிக்கு அருகிலுள்ள ஹரி தலைநகரில் இருப்பதாக கூறப்படுகிறது, ஆனால் அவர்கள் அதை யாரையும் பார்க்க அனுமதிப்பதில்லை. நூலகத்திற்குச் சென்ற பயணம் எனக்கு இருந்த கேள்விக்கு பதிலளிக்கும் என்று நான் நம்பினேன், ஆனால் அதற்கு பதிலாக அது என்னை இன்னும் பலவற்றிற்கு இட்டுச் சென்றது. நான் சில்வியாவுடன் சிறிது நேரம் உரையாடி அவளிடம் மேலும் கேள்விகள் கேட்டேன், ஆனால் அவளிடம் குறைவான தகவல்களே இருந்தன. இறுதியில் அடுத்த நாள் சிறிது ஓய்வெடுக்க நாங்கள் ஒன்றாக தங்குமிடங்களுக்குச் சென்றோம். அத்தியாயம் 41 பயிற்சி தொடங்குகிறது. பயிற்சி அனைவருக்கும் கடினமாகத் தோன்றியது. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதித்தவுடன் 2 உலோகப் பானைகள் மோதிக்கொள்ளும் சத்தம் கேட்டு நாங்கள் எழுந்திருப்போம். காலை உணவுக்காக கீழே சென்று பின்னர் எங்கள் பயிற்சி தொடங்குவோம். அடிப்படை பயிற்சி பாடங்கள் வெளிப்புற அடிப்படையிலானவை. புதிய மாணவர்கள் அனைவரும் பங்கேற்பது கட்டாயமாக இருந்தது. காலை பயிற்சியில் சகிப்புத்தன்மை பயிற்சி இருந்தது, இதில் மைதானத்தைச் சுற்றி பல சுற்றுகள் ஓடுவதும் அடங்கும். பின்னர் நாங்கள் வலிமை பயிற்சிக்கு சென்றோம், அதில் மிகவும் எடை உள்ளதை தூக்குதல், பாறைகளை தள்ளுதல் மற்றும் கால் பயிற்சி ஆகியவை அடங்கும். எங்கள் அடிப்படை பயிற்சியின் முதல் சில மணிநேரங்களுக்குப் பிறகு நாங்கள் ஆயுத பயிற்சிக்கு மாறினோம். போர்க்களத்தில் ஏதாவது நடந்தால் அதை எதிர்கொள்ளும் வகையில் ஒவ்வொரு ஆயுதத்தின் அடிப்படைகளிலும் நாங்கள் அனைவரும் பயிற்சி பெற்றோம். இதில் வில்வித்தை, வாள் மற்றும் கேடயம், கோடாரி மற்றும் ஈட்டி பயிற்சிகள் கூட அடங்கும். அடிப்படை பயிற்சியை மேற்பார்வையிடும் பொறுப்பில் கால போதர் இருந்தார். அவர் அடிக்கடி மாணவர்களின் நுட்பம் குறித்து கருத்து தெரிவிப்பார் மற்றும் ஆலோசனை வழங்குவார். சேவியா, என் மற்றும் ஏரி பயிற்சியில் தொடர்ந்து சிறப்பாகச் செயல்பட்டனர். அதே நேரத்தில் மோகன் மற்றும் கைல் மற்றவர்களை விட சற்று பின்தங்கியிருந்தனர். வலிமை பயிற்சியின் மூலம் என்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் பொறுத்து முயற்சிக்க எனது உண்மையான உடற்பயிற்சி அளவை குறைக்க வேண்டியிருந்தது என்பதைக் கண்டறிந்தேன். யாரும் அதிகமாக சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக முகேஷுடன் திறன் மட்டத்தை பொறுத்த முடிவு செய்தேன். ஆயுதங்களுடன் கூடிய திறன் பயிற்சி எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. இறுதியில் அனைத்து வகையான ஆயுதங்களையும் பயன்படுத்த கற்றுக்கொண்டேன். எனது திறமை மிகவும் மேம்பட்டிருந்தது. உடல் பயிற்சிக்குப் பிறகு மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட வேண்டியிருந்தது. ஒவ்வொரு மாணவருக்கும் தேர்வில் அவர்கள் எவ்வாறு வெற்றி பெற்றார்கள் என்பதைப் பொறுத்து ஒரு தரவரிசை வழங்கப்பட்டது. தேர்வில் கடைசி இடத்தை பிடித்ததற்காக எனக்கு 300வது எண் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் எரிக்குக்கு 1வது இடம் வழங்கப்பட்டது. இது அவருக்கு மகிழ்ச்சி அளித்தது, ஏனெனில் அவர் கருப்பு டிரஸை அணிந்திருந்தாலும்
தேர்வில் அவர் சிறப்பாகச் செயல்பட்டார் என்பது அவருக்குத் தெரிந்தது. ஒவ்வொரு மாணவரும் தங்களுக்கு மேலே உள்ள நபருடன் சண்டையிட வேண்டியிருக்கும். அதனால் நான் 299 என்ற எண்ணுடன் சண்டையிடுவேன். வழக்கத்தை விட அதிக எடையுடன் கூடுதல் பாதுகாப்பிற்காக மந்திரித்த சங்கிலி அணிய எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் விரும்பும் ஆயுதத்தை நீங்கள் தேர்வு செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் துப்பாக்கி சூடு நடத்த அனுமதிக்கப்பட்டது. பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் மரத்தால் செய்யப்பட்டவை. இதனால் ஒரு மரண அடியை வழங்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. நீங்கள் முன்னால் இருக்கும் நபரை விட சிறந்தவராக இருந்தால் அவர்களின் தரவரிசை எண்ணை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். எங்களுக்கு வழங்கப்பட்ட கடிகாரப் பொருட்கள் காரணமாக இந்த அமைப்பு இன்னும் எளிதாக்கப்பட்டது. கடிகாரம் ஒரு மிருக படிகத்தால் இயக்கப்பட்டது போல் தோன்றியது. அதில் ஒரு எண் காட்டப்பட்டது. அந்த எண் உங்கள் தரவரிசையை குறிக்கிறது. மேலும் நீங்கள் உங்கள் எதிரியை தோற்கடித்தவுடன் தானாகவே புதுப்பிக்கப்படும். தரவரிசை முறை பயிற்சி வசதிக்கு வெளியே கூட செயல்பட்டது. ஏனெனில் மாணவர்கள் பயிற்சி உபகரணங்களை பயன்படுத்தும் வரை அடிக்கடி சண்டையிட ஊக்குவிக்கப்பட்டனர். ஏனெனில் அவை ஒரு மரண அடியை எதிர்கொள்ள மிகவும் வழங்கியவை. நாள் முடிவில் முதல் நாள் பயிற்சியிலிருந்து நகர முடியாத அளவுக்கு அனைவரின் உடலும் வலித்தது. மாணவர்களிடம் பேச காலபோதர் முன்வந்தார். நீங்கள் எல்லோரும் ஒரு முறிவுப் புள்ளியில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். மேலும் நீங்கள் தொடர்ந்து செல்ல முடியாது. ஆனால் நாளை ஓய்வு நாளாக இருக்கும் என்பதால் கவலைப்பட வேண்டாம். பயிற்சியைப் போலவே ஓய்வும் முக்கியமானது. எனவே நீங்கள் பயிற்சி செய்ய முடியும் என்று நினைத்தாலும் அது உங்களுக்கு அதிக தீங்கு விளைவிக்கும். இந்த அடிப்படை பயிற்சி வழக்கம் 3 மாதங்களுக்கு பயிற்சி மற்றும் ஓய்வு சுழற்சியில் தொடர்ந்தது. எங்கள் வண்ணப் ஆடைகள் தொடர்பான எந்த பயிற்சியும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. கொஞ்சம் பொறுமையிழந்து போகத் தொடங்கியது. நாங்கள் இன்னும் வெளியே செல்ல சுதந்திரமாக இல்லையா என்று நான் கேட்டிருந்தேன். பதில் எப்போதும் போலவே இருந்தது. உங்கள் அடிப்படை பயிற்சியை முடிக்கும் வரை வேண்டாம். நான் சில மிருகங்களை வேட்டையாடி 100 புள்ளிகள் வரை பெற ஆர்வமாக இருந்தேன். 3 மாத அடிப்படை பயிற்சிக்குப் பிறகு நாங்கள் இறுதியாக எங்கள் சிறப்பு கருப்பு உடை பயிற்சியைத் தொடங்கினோம். வழக்கமான அடிப்படை பயிற்சிக்குப் பிறகு காலபூதர் மீண்டும் எங்கள் அனைவரிடமும் பேச வந்தார். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் வண்ணத் தரவரிசை பயிற்சியில் பங்கேற்பீர்கள். இப்போது நீங்கள் ஒரு அடிப்படை உடற்பயிற்சி நிலையை உருவாக்கிவிட்டதால் சிறப்பு பயிற்சி பாடங்களை சமாளிக்க முடியும். இந்த பாடங்கள் உங்கள் அடிப்படை பாட பயிற்சிக்குப் பிறகு நேரடியாக பங்கேற்கும். புதிய மாணவர்கள் ஏன் முதலில் அடிப்படை மற்றும் சிறப்பு பயிற்சியுடன் தொடங்கவில்லை என்பது இப்போது புரிகிறது. மற்ற மாணவர்களை பார்த்து அடிப்படை பயிற்சியை முடித்த பிறகு ஒரு விரலைத் தூக்கக்கூட அவர்கள் சிரமப்பட்டனர். ஆனால் இப்போது எல்லோரும் தங்கள் உடலில் விதிக்கப்பட்ட தேவைக்கும் அழுத்தத்திற்கும் பழகிவிட்டனர். அடிப்படை பயிற்சியை முடித்த பிறகு ஜோ கருப்பு நிற அணியினரை மாளிகைக்கு தலைமை தாங்கும்படி கேட்டார். மாளிகையின் உள்ளே இருந்த ஒரு சிறிய பயிற்சி அறையில் நாங்கள் சந்தித்தோம். ஜோ உட்பட எங்கள் அனைவரையும் பொருத்தும் அளவுக்கு அந்த அறை பெரியதாக இருந்தது. எங்கள் பார்வை இறுதியாக திரும்பத் தொடங்கிய போது அறை இருட்டாகவும் மங்கலாகவும் இருந்தது. அறையில் விளக்குகள் அணைக்கப்பட்டன. ஜோவின் குரல் திடீரென்று கேட்டது. ஆனால் அது வெவ்வேறு திசைகளில் இருந்து வருவது போல் ஒலித்ததால் அவன் இருக்கும் இடத்தை குறிப்பிடுவது கடினமாக இருந்தது. உங்கள் கருப்பு அணி வீரர் பயிற்சி இங்கே தொடங்கும். இந்த அறையில் நீங்கள் திருட்டுத்தனத்தை கற்றுக்கொள்வீர்கள். ஜோ திடீரென்று என் தோளிலும் ஏரித் தோளிலும் கைகளை வைத்தான். அது எங்கள் இருவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. விளக்குகள் அணைவதற்குள் அவன் எங்கள் முன் நிற்பதை நாங்கள் தெளிவாக காண முடிந்தது. அவன் நகர்ந்திருந்தால் அறையில் இருந்த எங்களில் யாருக்கும் அவன் சத்தம் கேட்டிருக்காது. ஜோவின் கை என்னை தொட்ட பிறகு அவரை பார்க்க முடியுமா என்று பார்க்க என் திராகன் கண்கள் திறனை செயல்படுத்தினேன். அதிர்ஷ்டவசமாக கே போலல்லாமல் திராகன் கண்களை பயன்படுத்தி ஜோவின் அசைவுகளை கண்காணிக்க முடிந்தது. ஜோ அறையைச் சுற்றி மெதுவாக பேசிக் கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. நீ பூட்டுகளை எடுப்பது, உன் எதிரிகளிடமிருந்து உன்னை மறைத்துக் கொள்வது, இதுவரை நீ ஏறியிராத உயரங்களில் ஏறுவது ஆகியவற்றையும் கற்றுக்கொள்வாய். ஜோ எங்களுக்கு சிறப்பு கவசங்களை வழங்கியிருந்தார். அதை கருப்பு அணிவீரர் மற்றும் மாவீரர்கள் மட்டுமே அணிய அனுமதிக்கப்பட்டனர்.
ஆடைகள் அனைத்தும் லேசானவை, ஆனால் நன்கு பாதுகாக்கப்பட்டவை, அதே நேரத்தில் எளிதில் பார்க்கப்படாமல் இருக்க அடர் நிறத்தில் இருந்தன. பயிற்சியின் முதல் பகுதி, நம் நடக்கும்போது எப்படி காலடி சத்தம் கேட்காமல் இருப்பது என்பது பற்றியது. நான் சிரமப்பட்ட போது மோகன் இதில் இயல்பாகவே திறமையானவராக இருந்தார். ஆனால் அதன் பின்னணியில் உள்ள கருத்தை புரிந்து கொள்ளாத எரிக்கை போல அவர் அவ்வளவு மோசமாக இல்லை. அடுத்து, எல்லா வகையான கடினமான பூட்டுகளையும் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்னுடைய டிராகன் கண்கள் திறனை பயன்படுத்துவது எனக்கு எளிதான நன்மையைத் தரும், ஆனால் அது இல்லாமலேயே கற்றுக்கொள்ள முயற்சிக்க முடிவு செய்தேன். மேலும் ஜோ சுவர்களை எப்படி அளவிடுவது மற்றும் ஏறுவது என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்னுடைய கூடுதல் பலத்துடன் அது ஒரு காற்று போல இருந்தது. நாங்கள் எல்லோரும் பிளாக் நைட் பயிற்சியை ரசிக்கத் தொடங்கினோம். நான் கற்றுக்கொண்ட நுட்பங்கள் சுவாரஸ்யமாக இருந்ததால் நான் அவற்றைப் பற்றிக் கொண்டேன். எரிக்கை தவிர மற்ற அனைவரும் மிகவும் திறமையானவர்களாக மாறினர். ஒவ்வொரு நாளும் அவருக்கு விரக்தி அதிகமாகும். அத்தியாயம் 42 தரவரிசை. 6 மாத பயிற்சிக்குப் பிறகும் மாணவர்களிடையே தரவரிசையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. எரிக் இன்னும் முதல் இடத்திலேயே இருந்தார். 2வது இடத்தை வேறொரு பள்ளியைச் சேர்ந்த ஒருவர் பிடித்திருந்தார். தரவரிசையைப் பற்றி எனக்கு அவ்வளவாக கவலை இல்லாததால் அதில் அதிக கவனம் செலுத்த நான் கவலைப்படவில்லை. நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரிந்த ஒரே காரணம் கைல் அவர்கள் மீது வெறி கொண்டதால்தான். அவர் எங்களுடைய சொந்த அறிவிப்பு பலகையைப் போல இருந்தார். எங்கள் சிறப்பு பிளாக் நைட் பயிற்சி முடிந்ததும் ஒவ்வொரு முறையும் தரவரிசையில் சமீபத்திய நிலைமை குறித்து அவர் எங்களுக்கு தெரிவிப்பார். நாங்கள் தற்போது ஒரு பயிற்சி அமர்வை முடித்துவிட்டு மாளிகையில் உள்ள தங்குமிடத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தோம். எங்கள் தங்குமிடங்களுக்கு திரும்புவதற்கு முன்பு பேசுவது எங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தோம். நீங்க இங்க ஸ்லேவியா பீட்டரை தோற்கடிச்சு 3வது இடத்தை பிடிச்சீங்களா? எல்லாரும் அவங்க உனக்கு எப்படி எரிக்குக்கு சவாலா இருக்க முடியும்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜா எப்படி ராணியா மாறுவாருன்னு தான் பேசுவாங்க. கைல் கண்களில் குறும்புடன் சொன்னான். எனக்கு கவலை இல்லை, இங்கே என்னை எப்படியும் வெல்லக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். கைல் என் திசையை பார்த்தார். அதிர்ஷ்டவசமாக யாரும் கவனிக்கவில்லை. அவர்கள் கவனித்தாலும் கூட அவர்கள் அவரை பெரிதாக எடுத்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. என்னுடைய தற்போதைய தரவரிசை 300 மைனஸிலிருந்து 28 மைனஸ்க்கு உயர்ந்தது. நான் கற்றுக்கொண்ட பிளாக் நைட் திறன்களை பயன்படுத்தி மாணவர்களுடன் சண்டையிட முடிவு செய்தேன். மாணவர்கள் அதை சமாளிப்பது கடினமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் பெரும்பாலான திறன்கள் மறைக்கப்பட்ட அல்லது ஹிட் கில்ஸ் போது பயன்படுத்தப்பட வேண்டியிருந்ததால் அவற்றை முழுமையாக பயன்படுத்துவது கடினமாக இருந்தது. நான் கற்றுக்கொண்ட புதிய திறன்களை சோதித்து பார்த்த பிறகு என் சக்தியை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். வெவ்வேறு மாணவர்களை காப்பாற்றினாலும் அவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு என் சக்தியை கட்டுப்படுத்தி ஒரு முடி வித்தியாசத்தில் தோல்வியடைந்தேன். இது மிகவும் சோர்வூட்டுவதாக இருந்தது, ஆனால் என் கட்டுப்பாட்டை பெரிதும் மேம்படுத்த உதவியது. உங்க மான்ஸ்டர் ஹாஸ்டல்ல நான் தங்கியிருந்தா நல்லா இருக்கும். அங்க இருக்கிற டாப் 10 பேர்ல பெரும்பாலானவங்க இருக்காங்க. எரிக் 1வது இடத்துலையும், ஸ்லிவியா 2வது இடத்துலையும், என் 5வது இடத்துலையும், முகேஷ், மார்த்தா கூட வெள்ளை நைட்ஸ் இல்லாததுக்கு நல்ல ரேங்கிங்ல இருக்காங்க. மோகன் கூட 50வது இடத்துக்கு முன்னேறிட்டாரு. பாராட்டை பெற்று மோகன் சிறிது முகம் சிவக்கத் தொடங்கினார். இதெல்லாம் நாங்கள் செய்து வரும் சிறப்பு பயிற்சிக்கு நன்றி. அந்த பயனற்ற குப்பையை நான் இதுவரை பயன்படுத்தவில்லை, இன்னும் மேலே இருக்க முடிந்தது என்று எரிக் கூறினார். நாங்கள் கற்றுக்கொண்ட திறன்களை பயன்படுத்த எரிக் இன்னும் தயங்கினார். அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இறுதியில் அதை பயன்படுத்துவதையே கைவிட்டார். அது பயனற்றது இல்லை, ஏனென்றால் நீங்கள் அதில் மோசமாக இருப்பதால் அது பயனற்றதாகிவிடாது. இப்போது எழுந்து நின்று எரிக்கின் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். இதற்கு முன்பு மோகன் இப்படி நடந்து கொண்டதை நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர் பயிற்சிக்கு யாரையும் விட அதிக அர்ப்பணிப்புடன் இருந்தார். பயிற்சிக்குப் பிறகு அவர் முற்றிலும் புதிய நபராக மாறியது போல் இருந்தது.
கைல் எழுந்து நின்று அவர்கள் இருவருக்கும் இடையில் நுழைந்தான். அமைதியா இருங்க, நாம எல்லாரும் கருப்பு பணியை சேர்ந்தவர்கள், அதனால நாம ஒன்னா இருக்கணும். எரிக் தனது கழுத்தில் இருந்த கச்சையை பிடிக்கச் சென்றான். அது தரையில் உயர்ந்து நின்றது. இந்த பயனற்ற விஷயம் எனக்கு அது தேவையில்லை. கருப்பு சட்டை வாங்கிய பிறகு மோகன் நன்றாக மாறியிருந்தாலும் எரிக் அதற்கு நேர்மாறாக இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் பயிற்சியில் மேலும் மேலும் விரக்தியடைவது போல் தோன்றியது. ஒருவேளை அவர் தனது கொதிநிலையை அடைந்திருக்கலாம். எடு என்றார் மோகன் கனத்த தொனியில். எரிக் செய்ததை பார்த்து மோகன் கோபமாக பார்த்தார். என்னை உருவாக்கு, எரிக் இப்போது கைலின் கையை அழுத்தி பதிலளித்தார். பின்னர் கைல் என்னை பார்த்தார். ரே, நீங்க எனக்கு உதவி செய்ய முடியுமா? இனிமே அவங்களை நான் அடக்கி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இதில் ஈடுபட விரும்பாமல் என் படுக்கையில் உட்கார்ந்திருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் வேலை அவர்களுடையது. வாக்குவாதம் எனக்கு எரிச்சலூட்டுவதாக இருந்தது. அதனால் நான் ஒரு எளிய யோசனையைச் சொன்னேன். ஏன் நீங்க 2 பேரும் ரேங்க் சண்டையில கலந்துக்க கூடாது? நான் மிக மோசமான ஆலோசனையைச் சொன்னது போல் கைலின் கண்கள் அவன் தலையிலிருந்து வெளியே வரப்போவது போல் இருந்தன. சரி, நாளைக்கு அடிப்படை பயிற்சிக்குப் பிறகு சண்டை போட்டு பாருங்க. உங்க பிளாக் நைட் திறமைகள் நீங்க சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கான்னு. மோகனும் எரிக்கும் தங்கள் தங்குமிடங்களுக்கு திரும்பிச் சென்றபோது கைல் என்ன நடந்தது என்பதைப் பார்த்து தலையை ஆட்டிக் கொண்டிருந்தார். நீ ஏன் அப்படிச் சொல்ற? கைல் என்கிட்ட வந்து சொன்னான். நீங்க எல்லாரும் சேர்ந்து வாழறதை மறந்துட்டியா? அவங்க உங்க ரூம்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன செய்வீங்க? அவர்கள் அதையே தொடர்ந்து செய்தால் நான் தலையிட்டு அவர்கள் இருவருக்கும் ஒரு பாடம் கற்பிப்பேன். கைல் அந்த எண்ணத்தை பார்த்து சிரித்தான். நாம 2 பேரும் கருப்பு நைட்ஸ்னு எனக்கு தெரியும். ஆனா நானும் நீங்களும் சக்தியில அவங்க கிட்ட இருந்து ரொம்ப மைல் தூரத்துல இருக்கோம். எனக்கு 160வது ரேங்க் இருக்கு. நீ என்னை விட கீழே. அப்புறம் எப்படி 2 பேரை நிறுத்த முடியும்? நான் அப்படியே நடந்து சென்று விடுதிக்கு திரும்பினேன். கைலுக்கு பதில் சொல்ல எனக்கு பொறுமை இல்லை. அவன் என்னை நம்பவும் மாட்டான். நான் பின்னர் அறைக்கு திரும்பினேன். பின்னர் எரிக் மற்றும் மோகன் அறைக்குள் நுழைந்தபோது அவர்கள் இருவருக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இருவரும் அமைதியாக இருந்தனர். சில்வியா என்னை நோக்கி வந்தாள். அந்த 2 பேருக்கும் என்ன ஆச்சு? அவங்க ரூமுக்குள் போனதுல இருந்து இப்படித்தான் இருக்காங்க. அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. நான் அதிகம் விளக்க விரும்பவில்லை. அது எதுவும் சொல்வதற்கான எனது இடம் அல்ல. அப்போதுதான் முகேஷ் உற்சாகமாக அறைக்குள் நுழைந்தான். மோகனம் எரிக்கும் நாளைக்கு சண்டை போடப் போறாங்கன்னு சொல்றது உண்மையா? முகேஷ் சொன்னான். அவர்கள் கேட்டதை கேட்டு முழு அறையும் அதிர்ச்சியில் மூழ்கியது. உயர் பதவியில் இருப்பவர்கள் தனிப்பட்ட வெறுப்பு இல்லாவிட்டால் பல பதவிகளுக்கு கீழே உள்ள ஒருவருடன் போட்டியை ஏற்றுக்கொள்வது சாதாரண விஷயமல்ல. ஆனால் அது மட்டும் இல்லை. இது நாம் அனைவரும் நன்கு அறிந்த 2 நபர்களுக்கு இடையேயான விஷயம். வெளிப்படையாக பார்த்தால் நீங்கள் சொல்வது சரிதான் என்று நினைக்கிறேன் என்று சில்வியா கூறினார். சில வினாடிகள் கழித்து எரிக்கும் மோகன் இருக்கும் இடையே நடக்கவிருக்கும் சண்டையைப் பற்றி முழு பள்ளியும் பேசிக் கொண்டிருந்தது போல் தோன்றியது. அந்தச் செய்தியை இவ்வளவு வேகமாக பரப்பியவர் யார் என்பதை என்னால் யூகிக்க மட்டுமே முடிந்தது.